ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை ஆராதனையிலே ஈஸ்டர் சர்வீஸிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகம் முழுவதும் இன்று ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தவறு இல்லை. இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நமக்கு அந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார், அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலை அனுதினமும் நாம் தியானிக்க வேண்டும். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் கல்லறையில் இல்லை என்பதுதான் இன்றைய தலையாய செய்தியாக்கும். ஆனால் ராஜ்யத்தினுடைய நீதி என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இந்த உயிர்த்தெழுதலினால் வருகிற நன்மைகளை எப்படி சபையார் அனுபவிக்க வேண்டும், எப்படி ராஜ்யத்தின் புத்திரர்கள் அல்லது விசுவாசிகள் வாழ்க்கையில சுதந்திரிக்க வேண்டும், இந்த உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பட்சத்திலே என்னென்னலாம் காரியங்கள் தேவ சாயலுக்குள்ளே சபை காணப்பட வேண்டும் என்ற வெளிப்பாடுகளை உங்கள் மத்தியிலே வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த எடுக்கப்பட்ட இந்த திருவிருந்து உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துவதாக, இன்னும் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுத்தப்படுவதாக. இன்னும் திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தெரியும், அவர் கல்லறையில் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் கல்லறையில் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த உள்ளங்கை நெல்லிக்கனி. இப்பொழுது நாம் சராசரியான ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தில் தியானிக்கிற தியானத்தை விட ராஜ்யத்தின் பார்வையில் இந்த உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ராஜ்யத்தினுடைய காரியங்கள் நீங்கள் அறிய வேண்டும். இதை அறிந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தங்கு தடையில்லாமல் வர முடியும். அதே சமயத்தில் ஆவி ஆத்மா சரித்துல விடுதலை பெற்றிருக்கிறதுக்கு ஏதுவான சத்தியங்களா இது காணப்படும். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல கீழ்ப்பகுதியில் வாசிக்கிறோம். பாவம் செய்கிறவன் பிசாசுன உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசு அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிரியமான தேவனுடைய ஜனமே, மனுஷகுமாரனாய் இருந்தவர் தேவகுமாரனாய் மாற செய்கிறது தான் இந்த சிலுவை. முந்தானத்தை நம்ம பார்த்தோம், புனித வெள்ளியில நம்ம பார்த்தோம் அவர் எப்படி அறிக்கப்பட்டார், என்னென்னலாம் காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி 7 வார்த்தைகள் நாமும் தியானித்தோம். ஆனால் வித்தியாசமான ஒரு கோணத்திலே, ஒரு பார்வையிலே தியானிக்க கர்த்தர் அருள் புரிந்தார். இப்பொழுது இந்த 8வது வசனத்தினுடைய 2வது பகுதி, அதாவது பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த இடத்துல வெளிப்பட்டார் என்றால் மகிமைப்படுகிறார் என்ற அர்த்தம். மனுஷகுமாரன் என்ற பதத்தில் இருந்து அவர் தேவகுமாரனாய் மாறுகிற பொழுதே உயிர்த்தெழுதலுடைய பதத்திற்குள் தான் இந்த வசனம் அடங்குகிறது. சன் ஆஃப் மேன் அண்ட் சன் ஆஃப் காட். இதில் மனுஷகுமாரனாக அவர் சஞ்சரித்த நாட்கள் தான் சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு தேவகுமாரனாக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். தேவகுமாரன் என்ற ஒரு ஸ்நானத்தில் அவர் வருகிறார். பாவிகளாய் இருந்த நாம் இப்பொழுது என்னவாய் மாறுகிறோம் என்றால் விசுவாசிகளாய் மாறுகிறோம். கிருபையின் பின்னால் சுற்றி வந்த நாம், அல்லது கிருபையே சார்ந்து வாழ்ந்த நாம் இப்பொழுது வார்த்தைக்குள்ளே வருகிறோம். அடுத்தது வார்த்தையிலிருந்து ஆவிக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம், பரிசுத்தாவிக்குள்ளே. அதுபோல இவர் எதிர்படுகிற இவர் வெளிப்பட்ட உடனே நடக்கிற அழிவுகள் என்ன, அதாவது பிசாசின் கிரியைகள் நம் வாழ்க்கையில எப்படியெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்வதுதான் இன்றைய நாளுடைய செய்தியாகும். நான் புரிந்து கொள்ளுங்க. தோற்றத்தின்படி என்ன செய்வோம்? நாம் தேவனை ஆராதிப்போம். நம்முடைய உடை அது பெரிய இடம் வகிக்கிறது. எல்லாரும் ஒன்று போல் வஸ்திரம் அமர்ந்து கொண்டு வந்து அமர்கிறது ஒரு பாங்கு, அல்லது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல வஸ்திரம் தரித்து வந்து அமர்கிறது, அது இன்னொரு பாங்கு. சிலர் 4 மணிக்கெல்லாம் ஆராதனை போகிறது, அது சபையினுடைய காரியம். 4 மணிக்கு ஆராதனை போனோம்னாக்கா 3 மணிக்கெல்லாம் சபையார் எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வரணும். 4 மணிக்கு வர்ற ஆராதனை அது மாதிரி சபை இருக்குது. ஆராதனையில் இருக்கிற ஆராதனை இருக்கிறது. அதனால ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாய் நாம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான். இப்போ ஒரு மாதிரி அப்போ ஒரு மாதிரி அல்ல. எப்பொழுது ஆராதனையும் ஞாயிற்றுக்கிழமையில் எப்படி ஆராதனையும் அப்படித்தான். அதனால யார் பெரியவர்கள், யார் நீதிமான், யார் உத்தமன், யார் தேவனுக்கு பொல்லாதவன் என்பதல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம். அது எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அப்படி சில சமயத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால், உலக பிரகாரமாக மாம்ச ரீதியாக நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியும். என்ன தேவன் எதிர்பார்த்த தொழுகையா என்று கேட்டால் இல்லை. ஆனால் மனுஷர்களால் அங்கீகரிக்கப்படுமா என்று கேட்டால் அங்கீகரிக்கப்படும். குழப்புகிறேன் நினைக்க வேண்டாம். நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேவிக்கிறோம்.
ஆனால் எப்படி சேவிக்கிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவை இப்படி கற்றுக்கொள்ளவில்லை என்று பவுல் சொல்வதற்கான காரணம் என்ன? இது ஜெபத்துக்கு வந்தோ அந்த காலம் முடிந்து விட்டது. என்ன காலம்? ஜெபிக்கிற காலம் இல்லை. நான் ஜெபத்துக்கு வந்தேன், நான் ஜெபத்துக்கு தீர்க்க தரிசனம் கேட்டு போக வந்தேன், சரீரத்தில் இருக்க சுகவீனத்துக்காக வந்தேன், என் பெண்ணுக்கு திருமணம் ஆகலை, திருமணமான பெண்ணுக்கு கருத்தரிக்கல, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, மருமக வேணான்ட்டு போயிட்டா, மருமகன் போனவன் திரும்பி வரல, வீடு கட்டினோம், கடன் இருக்கிறது, அல்லது வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாம் சரீர நன்மைக்கு தேவைக்காக தேவ ஆலயத்துக்கு வந்தனா இப்பொழுது ராஜ்யத்தினுடைய நீதியை கற்றறிகிற ஒரு ஆத்துமாக்களாய் கத்திரமை மாற செய்கிறார். இந்த சத்தியம் தான் என்ன செய்யும் என்று கேட்டால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு விடுதலை கொடுக்கும். கூடுமான வரை இந்த ஜப குறிப்புகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையிலிருந்து வராத அளவுக்கு இந்த ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில இறங்கி தன்னுடைய கிரியையை ஆரம்பிக்கும். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். நீங்கள் எதற்கு உபவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இது கடினமான பாதையாய் இருக்கிற சத்தியம் சிலது இருக்கும். உலகத்திற்கு அதிகப்படியான உலகப்புறமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனதிற்கு வாசலை திறந்து கொடுப்போம் என்றால் அதுக்கு நேர் எதிர்மறையாய் கர்த்தருடைய சத்தம் ஒலிக்கிற பொழுது மிகப்பெரிய மனமடி உண்டாகும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வளர ஜனங்களுக்கு புரியும். நான் இப்படி நினைத்து ஜெபித்தேன், அதான் நினைவுகளை, கற்பனைகளை, ஆசைகளை எல்லாம் சொல்லி ஜெபிப்பாங்க. அறிவு வேண்டும் என்று ஜெபிப்பது குறைவு. எனக்கு ஞானம் வேண்டும், இந்த காரியத்தில் போய் சிக்கி கொண்டேன், ஞானம் வேண்டும் என்று சொல்வது மிகவும் நம் போடுகிற ஒரு திட்டத்தில் கர்த்தர் மொத்தமாக ஒரே இரவில் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் பணமாக தீர்வு என்று சொல்லி பணத்துக்காக நேரே ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. உயிர்த்தெழுதல்ல இப்படியெல்லாம் பிசாசனுடைய மாயைகள் சபை வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பண தேவைக்காக ஜெபிக்க தவறு இல்லை. ஆனால் சாலமோனை பார்த்து கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யத்தை கேளாம அடுத்த ஜபம் நம்முடையது என்ன? நம்முடைய ஜீவனை காத்து கொள்ளும்படி ஜெபிப்போம், அல்லது அடுத்தவனுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளும்படியாக வாஞ்சிப்போம். சத்துருக்களோட ஜீவனை கேளாம, ஐஸ்வர்யத்தை கேளாம, நீ என் ஈர்த்தத்துக்கு ஏற்றபடி ஞானத்தை கேட்டபடினாலும் உனக்கு எல்லாவற்றையும் கூடுதலாகவே தருன்னு சொல்லி ஞானத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், மகிமையை கொடுக்கிறார். உனக்கு முன்னும் பின்னும் ஒருவனை எழுப்புவதில்லை என்று கர்த்தர் அவனிடத்துல இறங்குகிறார். பாருங்கள், வாயின் வார்த்தைகள் ராஜ்யத்தின் கதவுகளை திறக்கிறது. சாதாரண மனிதன் தான், அப்புறம் அபிஷேகம் பெரிய மனுஷனா மாறுச்சு. அதாவது அபிஷேகம் பெறுகிறது இருக்கு. இப்பொழுது நமக்கு எதிர்காலத்தை குறித்து நாம் வைத்திருக்கிற திட்டத்தை முற்றிலும் பிசாசு தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு வழிகள் ஒரு புறம் இருந்தால் நம்மை வேறு விதமாக இயேசுவின் நாமத்திலே வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் தேவ ராஜ்யத்துக்கு நெருங்கி, ஆலயத்துக்கு நெருங்கி இருப்போம், ராஜ்யத்துக்கு தூரமாக இருப்போம். இப்பொழுது என்ன நடக்குது என்று கேட்டால், மகதலேனா மரியாள் அவளுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலன்னு சொன்னா இயேசு மீது பற்றுடையவர், இயேசு மீது பற்றுடையவளா இருந்து என்ன செய்கிற அதிகாலையில் இதெல்லாம் பெரிய விதமாய் சுத்தரிக்கிற ஞாயிற்றுக்கிழமை. இது ஒரு பெண்ணுக்கு தான் கர்த்தர் தரிசனமானார், ஒரு பெண் மூலமாகத்தான் செய்தி புறப்படப்பட்டது. ஆனால் பெண்கள் ஊழியம் நான் வாடான்னு சொன்னேன், பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் இதில் இருக்கிற மாயம் என்னன்னா, எருசலேமிலே போங்கள் என்று கர்த்தர் சீஷர்களுக்கு சொன்னார். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது 12 மூளை கற்கள் சீடர்கள் மட்டுமல்ல, 72 சீடர்கள் பெருக ஆரம்பித்தாங்க, சீடர்களுக்கு பெருக ஆரம்பித்தாங்க. இது தலைக்கற்கள் 12, அது மீதி இருக்கிறது எல்லாம் 72 சாதாரண நிலையிலிருந்து வருகிறவர்கள், சீடத்துவத்துக்குள்ளே வருகிறாங்க. சொல்றாங்க இல்லையா, நான் 20 வருஷமா சபையில் இருக்கிறேன், நான் 30 வருஷமா இருக்கிறேன், நான் பார்க்குறப்போ ஒன்றுமே இல்லை, பாஸ்டர் இப்படி இருந்த பாஸ்டருடைய பொருளாதார நிலையிலிருந்து இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும், இருக்குன்னா யாருக்கும் தெரியாது, ஒரு அளவுக்கு தான் தெரியும். வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, பில்டிங் வாங்கியிருக்காங்கன்னா ஏதோ வளர்ந்துருக்குறாங்க. அவன் பாஸ்டரை போய் கேட்டால் அவர் சொல்லுவார், அவரை போய் அப்போயாவது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், இப்போ எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறேன், காருக்கு லோன் வாங்கியிருக்கேன், கட்டிடம் லோனில் போகுது, காணிக்கே வந்ததெல்லாம் திரும்பி போச்சு, கூரையில் இருந்த பொழுது போட்டவெல்லாம் இப்போ என்ன செய்யறான், பாஸ்டர் எங்கெந்தோ வருதுன்னு சொல்லிட்டு ஏழையா பார்த்து கொடுக்க போகிறோம், கொழையா பார்த்து கொடுக்க போகிறோம், அநாதாசிரத்துக்கு கொடுக்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது, கர்த்தரே நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை. அதாவது இது நாட்டு நிலவரம். இது எதுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த மகதலேனா மரியாள் தன் இஷ்டப்படி தேவனை ஆராதிக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான பயணம் இது, இந்த கல்லறை பயணம். கல்லறை திருநாள் கொண்டாடுகிறவர்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அது வேதத்திலே இடம்பெறாத ஒரு காரியம்.
நீங்களாக போய் எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு அது இயேசுவின் நாமத்தை தரிப்பீர்கள் என்றால் அதற்கு தேவ சமூகமோ தேவராஜ்யமோ பொறுப்பேற்காது. நீங்கள் போய் அங்கே நிறுத்துறபடினால் போனவர்கள் வந்து விட போவதில்லை. விட்டு போனவை எவ்வளவு பெரிய பிரகஸ்பதியா இருந்தாலும் எவ்வளவு சொத்துக்கு அதிபதியா இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? அவர்கள் படிப்பித்து கொடுத்த ஒரு நல்ல காரியத்திலே நீங்க என்ன செய்யணும்? செத்தவர்கள் என்ன அவன் விட்டு போன நல்ல ஆஸ்தியை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவன் சம்பாதித்து வைத்த அந்த அன்னார் சம்பாதித்த நல்ல பெயரை காத்துக்கொள்ளுங்க. இன்னாருடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக தேவநாம மகிமைக்காக உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். தகப்பன் எல்லாம் கஷ்டப்பட்டு சௌதரித்து வைத்தான், பிள்ளைகளால் பராமரிக்க முடியாம ஒன்னோடு ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு சொத்து தகராறுக்காக ஒருத்த வெட்டி குத்தி கொண்டு மாண்டு கொண்டான் என்று சொல்லக்கூடாது. ஒன்னோடு ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு இன்று வழக்காடு மன்றத்தில் சொத்து இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. சரி சமமாக பங்கிட்டு சமாதானத்தோடு கீர்த்தி போஷம் மாறி தகப்பன் இருந்த பொழுது நான் சொல்லுகிறேன், எல்லா சகோதரையும் கூப்பிட்டு நம்ம மாதத்துக்கு ஒரு முறை யோபின் வீடு போல என்னை கூட அதிக சொல்கிறேன். நான் பொதுவாக உங்களுக்குள்ளே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் சோத்திரம் பண்ணி அப்பம் விட்டு, அப்போன்னா என்ன, நீங்கள் பிரியாணி செய்கிறீங்களோ இடியாப்பம் பாயா வைக்கிறீங்களோ எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பின் மீறது. அது ரொம்ப கஷ்டம். அப்போ தான் நம்ம ஆட்கள் மருமக சொல்லுவா எனக்கு ஸ்டமக் வேணுவா, மருமக சொல்லுவா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், உள்நாட்டில் இருந்து வெளிநாட்டை வேலைப்படுத்துனுவா. இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துன்னு வந்து ஒரு சபை ரன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தாலையும் மீது விழுந்த காரியம். நீங்கள் ஜப கூட்டம் நடத்துறீங்களோ இல்லையோ என்னை வச்சு, ஆனால் உங்களுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே சொல்கிறேன், குடும்ப ஜபம்லாம் வந்து மறைஞ்சிடுச்சு இல்லை இருக்கலாம், அதை பற்றி நான் சொல்லேன். இது யோபினுடைய பண்பாடு, வேதத்தினுடைய பண்பாடு. வசதியாக இருக்கிறவனுடைய கலாச்சாரம் இப்படி சொன்னால் புரியும். செல்வந்தனுடைய கலாச்சாரம் அல்லது இந்த கலாச்சாரம் ஒருவனை செல்வந்தன் ஆக்கினது. ஐஸ்வர்யம் வர வர ஆண்டவருக்கு நேரம் இருக்கா? ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் இருக்கா? இப்போ நான் மட்டும் தேடக்கூடாது, என் குடும்பமும் சேர்ந்து தேட வைக்கணும். அதுதான் என் மீது விழுந்த ஒரு பெரிய ஒரு உத்தரவாதம். இந்த வயதான கிழவன் சொன்னால் கேட்பானா? அங்கே கேட்காம இருப்பானாம? அதான் இம்புட்டு வச்சிருக்கேன் இல்லையா, இதுக்கோசமாக அது கேட்கணும் இல்லையா? அப்போ பணம் இல்லாதவன் பணம் எப்படி இல்லாமல் போகும்? இந்த வேத ராஜ்யத்தினுடைய உடன்படிக்கைக்குள்ளே வருகிற பொழுது இதில் என்ன தவறு இருக்கிறது? யோபு செஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆழமான காரியம். முதல்ல எல்லாரையும் கூப்பிடுறாரு, அப்புறம் எல்லாரையும் வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் ஒண்டி வாங்கடான்றாரு. இப்போ தானே இந்த கிழவன் பார்த்தேன், இப்போ எதுக்கு போகிற உட்காருன்னு அந்த மருமக என்ன பண்ணுறது? ஆனால் அதெல்லாம் மேற்கொண்டு பிள்ளையாண்டான்கள் வந்தார்கள். அவர்களெல்லாம் பேச வைக்க வேண்டிய இடத்துல பேச வைக்கணும், நாம் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருக்க வைக்கணும். குடும்ப நிர்வாகத்தில் இது மிக ரொம்ப கூர்மையான ஒரு ஆயுதம். இப்போ வர சொல்லியாச்சு, சாயந்தரம் ஆராதனைக்கு வாங்கினாலே கொஞ்சம் பேருக்கு பல காரணங்கள் இருக்கும். நான் எதுவும் குத்தி காட்டி பேச நினைக்க வேண்டாம். ஃபேக்ட், காலை வரைக்கும் வேலை இல்லை, வந்துட்டோம். சாயந்தரம் ஒரு வேலை வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஒரு வேலை போனால் போதாதான்னு மனசும் சொல்லும். அப்போ தான் நம்மளுக்கு உடலெல்லாம் சோர்வாக இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டு படுத்தோன்னு சொல்லுவோம், அப்படியே நித்திர போய் 8 மணிக்கு எழுந்துச்சு. இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? நடந்து கொண்டும் இருக்கு. அதனால 2வது ஆராதனை வர்றதுன்றது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வராமல் வந்தாக்கா சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷாக வரலாம். காலையில் சர்ச்சைக்கே போல சாயந்தரம். இப்போ யோபினுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னாக்கா, போய் வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு திரும்பி வாங்கடா நம்ம பலி செலுத்துறோம்னா, ஆனால் வந்தாங்க. இது எங்களுடைய வழக்கம். கர்த்தருக்குள்ளே சில காரியம்லாம் மருமகள் எதுக்க பேச முடியாது, சில காரியங்கள்லாம் பிள்ளைகள் இடத்துல மட்டும்தான் பேசணும், சில காரியங்கள்லாம் பெண்கள் இடத்துல பேச முடியாது. என் பெண்ணே சொல்கிறேன். ஆனால் பிள்ளைங்கிட்ட தான் சில காரியம் பேச முடியும், பெண்கள் கிட்ட தான் சில காரியம் பேச முடியும். அதனால் நீங்கள் வாங்கன்னா வரணும். என்ன சாயங்காலம் சர்வீஸ்க்கு மட்டும் சொல்ல, யோகு மாதிரி நீங்கள் சொல்லணும், வான்னா வரணும். 100க்கு அதிபதியே சொன்னால் கேட்குறான்னா, நீங்களாம் கோடி கணக்கில் சொத்து வச்சுருக்கீங்க, பயப்பட வேணாம், கேட்க மாட்டேன் சொல்கிறேன். அப்போ கூப்பிட்டா வரணும். பையன் மகன் வரணும், கூப்பிட்ட குரலுக்கு வரணும். அதுதான் வளர்ப்பு. எல்லாம் கோட்டை விட்டுட்டு அப்புறம் புள்ள வந்து தூக்கி எடுப்பில் வச்சுன்னு போயிட்டா மருமகன்னு சொல்லக்கூடாது. ஏன் இதை எடுத்துன்னு ஒன்று சொல்கிறேன்னா, மகதிலேனா மரியா இஷ்டப்படி ஆராதிக்கிறான். ஓட்டமாக நம்ம கல்லறைக்கு தைரியமாக தனியாக போட்டு பயந்துன்னு யாக்கோபின் தாயகை மரியாலும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி ஒன்றா போவாது. இதுக்கெல்லாம் பயம், சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு. காலைல 4 மணிக்கு கூட 2 பெண்களையும் கூப்பிட்டு சுகந்த வர்க்கம்லாம் எடுத்துக்கின்னு, இது பாருங்க மறுபடியும் என்னென்ன ஆட்டம் ஆடுது நம்ம. சுகந்த வர்க்கம்லாம் எடுத்துன்னு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லடத்தில் வந்து இப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, இந்த இடத்துல 9வது வசனம் சொல்லுகிறது,
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம். எல்லாம் நல்லா தான் இருக்கு. இது பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா நல்ல ஆவி இருக்குன்னு பார்த்தா இல்லை. ஆனா பிரசங்கம் எப்படி இருக்கும்னு கேட்டா, அந்த முதல்ல போச்சு, ஒரு பெரிய தரிசனம் பார்த்துச்சு, கல்லறையில தேவ தூதர்கள் பார்த்தாங்க, இதெல்லாம் ஒரு உன்னதத்தின் தரிசனமாக்கும். சொல்லப்பட்டதே ரொம்ப எளிமையான விதத்துல கர்த்தர் நமக்கு நடைகளையும் வழிகளையும் உண்டு பண்ணுகிறான். நாம தான் அதை சிக்கலும் மிக பிரச்சனைக்குரியதா மாற செய்கிறோம். அதுதான் இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே காணப்படுகிற காரியம். எது சிலருக்கு போங்கன்னு சொன்னா, கல்லறைக்கு ஏன் வந்த? நீ வந்தது நீ கெட்டது இல்லாம இன்னும் 2 பொம்பளைங்களையும் கூப்பிட்டு வந்து சுகந்த வர்க்கம் விடும்படி முடிவு பண்ணிட்டாருங்க. லாசரு பாடி மாதிரி ஆயிடுச்சு இயேசு பாடின்னு. அப்போ உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை கிடையாது, விசுவாசம் கிடையாது. இயேசு ஒரு நல்ல நண்பர், இயேசு என் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. இயேசுவை மாம்ச ரீதியில அறிந்தவர்கள் நாங்கள், அதாவது அறிந்தவர்கள்லாம் அவர் எங்களோட பழகி இருக்கிறார், பார்த்துருக்கிறார், எல்லாம் பக்கத்துல இருக்கார தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப லைக் மைண்டட் நலன் விரும்பிகள். அவங்க கடந்து சென்றா என்ன செய்வோம்? என்ன செய்யக்கூடாதுன்றதை நான் சொல்றேன். இயேசுக்கே இதெல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சுகந்த வர்க்கம்லாம் எடுத்துன்னு கல்லறைக்கு போகக்கூடாது. அப்புறம் அந்த அங்கிள் இந்த ஆண்டி எத்தனை சொத்து எத்தனை கோடி நம்ம பேர் எழுதி வச்சாலும் அது கல்லறைகள்லாம் போகக்கூடாது. நம்ம சுகந்த வர்க்கம்லாம் இடக்கூடாது. அப்படி நம்ம கல்லறைக்கு போய் சுகந்த வர்க்கம் எடுக்கிறோம்னா நமக்கு தேவ தூதர்கள் தரிசனமாகதை போல பிரகாசிக்கிற. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளங்கி தெரித்தவர்கள் எழும்புகிறாங்க. என்ன வெள்ளையங்கி தெரிந்தவர்களை பார்க்கிற பொழுது புரிந்து கொள்ளுங்கள். சரி, வெள்ளையங்கி தெரிந்தவர்களை பார்க்குறீங்க, நம்ம உள்ள என்ன இருக்கு? தேவ பக்தி இருக்குன்னு பிரசங்கம் இருக்கும். ராஜ்யம் இதை எப்படி பார்க்குதுன்னா, 10வது வசனத்துல தேங்காய் உடைச்ச மாதிரி இருக்கு. தேங்காய் உடைச்ச மாதிரின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி அழகா எழுதப்பட்டிருக்கு. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசை துரத்தி இருந்தான். என்ன, அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையிலே அவர்களிடத்துல போய் அந்த செய்தி அறிவித்தான். இதுங்க அழுவதுங்க, துக்கப்படுதுங்க, ஆளை காணும்ட்டு கொஞ்சம் கூட இத்தனை 3.5 ஆண்டு ஊழியத்துக்கு கொஞ்சம் கூட இவர்கள் செவி சாய்க்கவில்லை. அவரை 3.5 ஆண்டு காலமும் ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது, மனம் திருப்புங்கள் சொன்னார். அவருடைய வாழ்க்கை குறித்து சொன்னார், வாழ வேண்டிய நெறிகளை குறித்து சொன்னார். ராஜ்யத்தினுடைய மகிமை வெளிப்படுத்தும்படி குருடர்கள் கண்டார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், செத்து மரித்தவர்கள் உயிரோடு எழுப்ப பண்ணி காட்டினார். எல்லாம் நடந்தது. ஆனால் அவருடைய சரீரம் 3ஆம் நாள் உயிர்த்தெழும் என்று சொன்னார். அதை குறித்து செவி சாய்க்கவே இல்லை. ஆனால் பார்க்கையில பயணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நடைகளெல்லாம் கல்லறைக்கு நிறைய ஓடுகிறது. கையில வேதம் இருக்கும். இதை பாருங்க, போடி பார்க்கிற பொழுது வெண் வஸ்திரம் தரத்துல போய் பார்க்கிறாங்க. நமக்கு அது ஒரு பெரிய பெருமையா இருக்கும். பாதிரியார் இந்த மாதிரி ஒரு வெண் வஸ்திரம் இருந்தா, நம்ம வெண் வஸ்திரத்துல வந்தா எல்லாரும் ஒன்று போல ட்ரெஸ் பண்ணி கரங்களை உயர்த்தி ஆராதிச்சு பாட்டினா பரலோகமே இறங்கிடுச்சு. இதையெல்லாம் வெள்ளை பெயிண்ட் ஆக்கிட்டோம்னா இன்னும் பிரகாஷ்பதியா ரொம்ப ரொம்ப பிரகாசமா தெரியும். இது எல்லாம் ராஜ்யத்துக்கு உதவாது. வார்த்தை மட்டும்தான். எவ்வளோ நேரம் நீங்கள் அழுது மூக்க சிந்தி பாட்டாலும் கர்த்தர் அதை செவி சாய்க்க போவதில்லை. உணர்ச்சி வசப்படுத்துறதுக்கு பரலோக ராஜ்யம் செவி சாய்க்காது என்று தான் சொல்ல வருகிற கருத்து. ஏன்? உணர்ச்சி வசப்பட்டால் நீங்கள் தேவ பக்தி உடையவர்கள் என்று உலகம் நம்ம அழுது ஜெபிக்கிறோம். என்ன, நம்ம இப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படியெல்லாம் இருக்கிறோம், அதெல்லாம் ராஜ்யம் செவி சாய்க்காத அங்கீகரிக்கா. என்னில் அன்பாய் இருக்கிறவன் வார்த்தையை கை கொண்டு ஒருத்தர் கூட அந்த இடத்துல காணப்படவில்லை. இயேசு இருந்தது எவ்வளவு உண்மையும் அவர் மரித்ததை நாங்கள் கண்ணார பார்த்தோம். நாங்கள் மட்டும் கூட இருந்தோம்னா எங்களுக்கு சேர்த்து மாட்டிடுமா சிலுவையில். நல்ல வேலை எப்படி தப்பித்தோம், பிழைத்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் அற்புதாமூர்த்தி. இது மாயாஜாலத்தில் இயேசு அந்த சிலுவை பாடுகளை வேறு விதமாக மேற்கொள்வார். சுத்தமாக சப்ஜெக்ட் தெரியல. ஆவி பெறுகிற வரைக்கும் சப்ஜெக்ட் தெரியல. இவங்களுக்கு அதிர்ச்சி. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. குற்ற விசுவாசம் சொல்றாங்க இல்லையா? பாடுகள் வழியே போய் அவர் இப்படியெல்லாம் அடிபடுவார், நெருக்கப்படுவார், நொறுக்கப்படுவார்னா ஏசாயா 53 எழுதப்பட்டிருக்கு. இந்தம்மா எருசலேமில் இருக்க சொன்னதை போய் இந்தம்மா போய் பார்த்துட்டு வெண் வஸ்திரம் தரித்தவர்களை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், அவர் இல்லை இங்கே என்று சொன்னார். தேவனுடைய தூதை கொண்டு வந்து எல்லாத்தையும் போய் சொல்றோம். வழியில இயேசும் தரிசனமான இது ஒரு பெரிய, இப்படி பார்த்தா அப்புறம் 7 பிசாசுகளை தொகுத்து இருந்தாலும் வேற வேதம் சொல்லுது. என்ன இது கல்லறைக்கு போனதுனால பிசாசு பிடிச்சது நான் சொல்ல வரல. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதுனால நீங்க விடுதலையோடு இருக்கிறீங்களான்னு கேட்டா
உங்களுக்கு தேவையே விடுதலை இருக்குது. 7 நாளைக்கு 7 பிசாசு உட்காந்துருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஆவியினுடைய செய்கையில் இருக்கிறாங்க. பரிசுத்தாவியை தவறு சொல்றோம். ஏன் மார்க்கம் தப்பி நடக்கிற நட்சத்திரங்களை போல இதை போய் அந்த மனுஷன் சொல்லி பரிசுத்தாவி இப்ப ஊற்றப்படாத காலம் அல்லது பெற்றாத காலம் அவர் சொன்ன பொழுது முதல் அபிஷேகம் வந்தது, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க, கேட்டவன் அங்கே பரிசுத்தாவி வருவா. அது முதல் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை யாரும் அவங்க பெருசாக எடுத்துக்கொள்ளல. என்ன முதல் அபிஷேகம் சீடர்களுக்கு யோவான் சுவிசேஷ புத்தகத்துல சொல்லப்படுகிறது. அவேர்னஸ் அப்பவே பெற்றிருக்கலாம் விசுவாசி, ஆனால் சப்ஜெக்ட் தெரியல. அதுதான் அவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்க. ஆனால் அவர் எடுக்க வேண்டிய எல்லா சிலபஸையும் அவர் கவர் பண்ணிட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் சொல்லலாம் செஞ்சு முடிச்சிட்டார். இது போய் பேதுரு சொன்னால் பேதுரு ஆல்ரெடி எமோஷனல் ஃபெயில் ஆகும். அவர் உணர்ச்சி வசப்பட்டா என்ன பண்ணுவார்? திடீர்னு கத்தியை தூக்குவார், திடீர்னு கத்தாவை வைப்பார், திடீர்னு கண்ணீர் வடிப்பார், திடீர்னு காட்டி கொடுப்பார், திடீர்னு சபிப்பார், திடீர்னு சத்தியம் பண்ணுவார், அப்புறம் ரவின்வார். அவர் ஒரு ஃபிக்ஸடாக நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒரு டைமில் பாஸ்டர் திட்டுவான் சினிமா, அதுக்கப்புறம் ஆண்டவர் வேணுமா, அதுக்கப்புறம் ஐயா இதை சாப்பிடுங்க ஒண்ணுவான். இவன் என்ன அடுத்தது பண்ணானே தெரியாது சில பேர்லாம். இப்போதான் பிரியாணி வேணுது கொடுத்துட்டு பற்றி எப்படி தின்றான், யார் மாதிரி தின்றான், புலி மாதிரி தின்றான், சிங்கம் மாதிரி தின்றான், என்ன பண்றது? கொடுக்குறப்பவே நம்ம நினச்சிக்கணும். பசங்களாம் இருக்கோம், நல்லா கொஞ்சினே இருக்கும். நம்ம ஏதாவது குறும்பு பண்ணிச்சு தட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க, என் காசெல்லாம் கொடுணும். இது நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த காசு யாருக்கு? நம்ம கொடுத்ததா? இது எந்த பேங்க்ல வேலை செய்யுது? சொல்றேன், என் காசெல்லாம் கொடு, என்ன அடிச்சுட்டு இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி. அந்த மாதிரி பேதுரு ஒரு சிறு பிள்ளைன்னுலாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சீடத்துவம் என்று வருகிற பொழுது குழந்தை உள்ளெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மனப்பக்குவம் நிறைந்த மற்றொரு வாழ்க்கை செப்பனிடுகிறது தான் சீடத்துவம். சீடத்துவம் என்பது நீங்க நினைக்கிறது போல அவர்களும் அவர்கள் வீட்டார் மட்டும் கர்த்தரை சேவைகளை அவர்களை நாடி தேடி வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கை இவர்கள் கருத்தில் வருகிறது. அதற்கு இவர்கள் போதிக்க வேண்டிய விதத்தில் போதிக்கணும், அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டியதை உயிர்ப்பிக்கணும், உற்சாகப்படுத்தணும், கடிந்து கொள்ளணும், சுச்சிக்கணும், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பக்குவப்படுத்தி. அதனாலும் அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருமானம் கூட தெரியாது. நித்தியகண்டம் பூர்ணாஈஸ்வரி சரி அவன் வரல சபைக்கு, சரி இந்த வாரம் வரல மன்னிப்போம் மறப்போம், அடுத்த வாரம் வருவோம், அடுத்த வேற எங்கேயோ மெம்பர்ஷிப்பே கண்டினியூ பண்ணிருக்கோம். இல்லை நான் தாய் சபைக்கு போறேன் நம்மள நாய் மாதிரி பார்த்துட்டு போவோம். உடனே மண்ணவாரி விடுறதும் இருக்கக்கூடாது. வரவனே வருகன்னு வரவேற்று கட்டி அழித்து இளைய குமாரன் தகப்பன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து மோதிரம் போட்டு பாதரட்சை கொடுத்து கொழுத்த கன்று அடிக்கிறது போலவும் இருக்கக்கூடாது. வரவனுக்கெல்லாம் கொழுத்த கன்று அடித்தா பாஸ்டர் எங்கே போகும் சொல்றேன். வரவனும் மோதிரம் போட முடியுமா? நம்ம அந்த மாதிரியா சொல்றேன். அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியும் கெட்ட குமாரன் மாதிரி போயிட்டு நீ அதோட விளங்க மாட்டோம் உருப்பட மாட்டோம்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் மாம்சரீதியில் நடக்கிற காரியம். இதெல்லாம் உயிர் தேடாது. இயேசு உயிர் தேடினாரியா? நான் உயிர் தேடல, நான் சிலுவையில் அறையப்படல, நான் ஸ்திரமா இருக்கேன். சாட்சி குட்டியா என்னை சாட்சியிலேயே நினைச்சியா? நான் யாராக்கும் என்னைய சாட்சியெல்லாம் நினைச்சியான்ற மாதிரி இருக்கு. உள்ள வெளியே அழகமான தோற்றத்தில் நல்ல வேதாம கல்லூரியில் கூட முடிச்சுட்டு வந்திருக்கலாம், நல்ல பெரிய பட்டம்லாம் வாங்கியிருக்கலாம், ஊரறிய உலகம் அறிய ஒரு போதகன், அரசு அங்கீகாரம் பெற்றிருக்கலாம். ஆத்மா அங்கீகாரமே அடையாது. தேவராட்சியம் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படிமா இந்த அம்மா இவ்வளோ பக்தியா இருந்தது, இதுக்குள்ளே இவ்வளோ கலாட்டா இருக்குது, இவ்வளோ விடுதலை பெற வேண்டிய இடம் இருக்கு. சரி விடுதலை பெற்றாச்சு, பெற்ற விடுதலை போய் அந்த மனுஷத்தை அவன் ஓட்டமா ஓட்டிட்டு வந்து ஆமாமா அவங்க இல்லை அடப்பாவீங்களே முதலே சொன்னதுரா இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னது போயாச்சு, அதையெல்லாம் எங்கேயோ போயாச்சு. அதெல்லாம் நாங்கெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அன்பு கூறுகிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், ஆராதிப்போம். ஆனால் அவர் சொன்னதை கேட்க மாட்டோம். அவர் என்ன சொன்னார்? எருசலேம்ல இருங்க வாயன். இப்பதானே எருசலேம் போய் தானே அவர் 3 நாள் முன்ன மாட்டினாரு. 3 நாள் முன்ன எருசலேம் போய் தானே அதை பாடுபட்டாரு. மேனிக்கும் நோவு பூமிக்கு நோவு ஆராதிக்கிற ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு தெரியும். இப்போ எருசலேம் இப்பதானடா போய் மாட்டினார். லூசு பயனாடாடி ஒருத்தனோட யாராவது ஒருத்தர் அப்படியே தேவனை எழுந்தருளி சொல்றாரு. எருசலேம் போகணும். அவர் எழுந்தருளி உயிர் தெரிந்து வந்தாலும் எம்மாவூர் சீசியர்களுக்கு எம்மாவூர் வரைக்கும் போகிற பொழுது வரைக்கும் தெரியல. ஆமா இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, அவர் இல்லை, அவரு இருந்துட்டாரு, அவ்வளவுதான். துக்கமா சொல்லுவோம் இல்லையா? நேற்று வரைக்கும் தெரியாதுன்னு சோறு போட்டுருந்தோம், சாயங்காலம் படுத்தான் காலைல ஏஞ்சிக்கிறேன். இப்போ அன்னிக்கிட்ட போய் கேட்க முடியுமா? அண்ணன் மாதிரி வருமா? கொஞ்சம் தெரிஞ்சு செய்வான், தெரியாத செய்வான். அன்னியும் தான் தானே வெளியே விட்டு பெண்ணு இல்லையா? இந்த அங்கலாய்ப்புலாம் என்னது? சரீர அங்கலாய்ப்பு. இதெல்லாம் செல்லுபடியாக்கா. சொன்னது எருசலேம் போ.
இல்லை தைரியம் இல்லை ஆண்டவரே, பயமா இருக்கு ஆண்டவரே, எப்படியாவது இருந்திருக்கணும். அது டோட்டலாக கல்லறையில் போனால் யாருமே இல்லை. ஏன்னா அவன் சொல்லிட்டாங்க, ரோமாபுரி சேத்திரம்லாம் இல்லை. முதல்ல என்ன மரியாதை சொல்லியிருக்கான், வெண் வஸ்திரம் தரித்து தேவதூதருக்கு ஒப்பாய் 2 பேர் உட்காந்து. அப்போ நம்ம பெரிய ஒரு அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மெய்ப்பராகவும் சுவிசேஷம் போகிறோம்னு நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியாது. இது பெரிய விஷயமா தெரியாது. சரி, தேவதூதனை போல 2 பேர் இருக்கிறான்னா நம்மளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண மாட்டான். ரோமாபுரி தேவர்களுடைய தண்டனை, ரோமாபுரி அரசாங்கத்தோட தண்டனை மிகப்பெரிய தண்டனை. அதெல்லாம் சாமானிய மனுஷர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத. அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அடிச்சு கிடிச்சு இழுத்து எடுத்துன்னு போய் கட்டி தொங்க விட்டுட்டானுங்க இல்லையா இயேசு கிறிஸ்துவை. அவராலே ஒன்றும் பண்ண முடியல. இவன் துணிகரமாக இல்லை, தைரியமாக போனதுக்கான காரணம் அங்கே சேவகர்கள் இல்லை. தூதர்கள் போல தரித்து வெண் வஸ்திரம் வந்து அவங்கள நடத்துச்சு. சரி, வெள்ளையும் சொல்லியமாக இருக்கிறான்னா உத்தமனாக இருப்பான். சில பேர் சொல்லுவான் இல்லையா, கலராக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், கருப்பாக இருக்கிறவன் போய் சொல்லுவான். அந்த மாதிரி கேஸு. அந்த மாதிரி போய் பார்த்தா இங்கேயும் இல்லை. அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, அவர் இங்கே இல்லை, கல் புரட்டப்பட்டிருக்குது. பரிசேர் சதுசேர் பார்க்குறாங்கனாக்கா அது நியாயமான காரியம். ஆள் வைத்து கூலிக்கு ஆள் பொருத்தி சேவகர்கள்லாம் வைத்து கல் புரட்டாதபடி எத்தனை செஞ்சிருவான்னு ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது. எதையாவது பண்ணி அந்த மனுஷன் அங்கே இல்லாமல் வந்துடுவான், அதனால் நீங்கள் அங்கேயே இருங்க. அவங்க நல்லா நித்திரை செஞ்சுட்டாங்க. இவ்வளோ பெரிய கல்லை ஒரு தனி மனுஷன் நகர்த்த முடியாது. அப்படியே நகர்த்தினாலும் அடிபட்டு அப்படி ஒரு சித்திரவதையில் இருந்த மனுஷன் எழும்புறதே 3 வருஷம் வாங்கின ஓத. அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறது காரியம்லான்ட்டு அவன் நித்திரப்பட்டான். எவ்வளோ பேர் நாங்கள் பார்த்துருக்குறோம் இல்லையா, எத்தனையோ கைதிகள் நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம், எத்தனையோ லாக்அப் டெத் நடந்திருக்குது. அதனால் இதெல்லாம் உள்ள கன்ஃபார்ம்டாக காலி. பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உள்ளே வச்சு புதைச்சி வச்சு நீ ஏன் வருவோன்னா அப்படின்ட்டு அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அதில் ஒரு வாட்ச் இருந்ததுன்னா, வாட்ச்ஃபுல்னஸ் இருந்ததுன்னா அது வந்து ஜாக்கிரதையாக பார்க்குறாங்க. அது அரசியல், அது ஆன்மீகம், அதில் அவங்க கௌரவம் எல்லாம் அடங்கியிருக்கு. இதுங்களுக்கு என்ன இருக்குது? இதுங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத கர்த்தருடைய வார்த்தை தான் இதுங்களுக்கு அடையாளம். தேவனுடைய நாமம் தான் அடையாளம். நாம அடையாளமாக இருக்கணுமா, வார்த்தை அடையாளமாக இருக்கணுமா? வார்த்தை தான் அடையாளமாக இருக்கணும். அப்போ எருசலேமில் இருக்கணும். எருசலேமிலே போகிறதுக்கு தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை. எருசலேமிலே போகல. அப்புறம் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு டீம் என்ன பண்ணிச்சு, கல்லறைக்கு போயிட்டு வந்துச்சு இந்த அம்மாவோடைய லீடர்ஷிப்பில். இந்த அம்மா சொன்னாங்க, பொம்பளைங்களுக்கு நான் எதிர்த்து பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க, அதெல்லாம் இல்லை சொல்கிறேன். என்ன, அங்கே ஏவாள் வந்து ஒரு மிஸ்கைடன்ஸ் பண்ணி ஆதாமுக்கு பணம் கொடுத்துச்சு. இப்போ இதுங்க வந்து இல்லைன்னா அவங்க அப்படியே எரிசலுக்கு போகிற ஆளுங்களும் கிடையாது, அதுங்க வீட்டில் தான் இருந்திருக்கோம். நம்ம எதுக்கு அப்படி சொல்லணும்ப்பா? இந்த மாதிரி சொன்னதுனால சரி நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஏசுநாதரை பார்த்தியா, இவ்வளோ நாள் கூட தர கல்லறைக்கு போனியா, இவ்வளோ நாள் கூட நீ. நிறைய பேர் இந்த சாவுக்கு வர்றது மேன்மை தான், இல்லைன்னு சொல்லு. இப்போ சாவே வாட்ஸ்அப்பில் தான் பார்க்குறோம், இல்லை யூடியூப்பில் பார்க்குறோம். இப்போ அப்படி ஆயிடுச்சு. நேராக போய் சாவுக்கு போகிறது கூட முடியல. அங்கே இருக்கிற வியாதிகள் கிருமிகள் நம்ம திருப்பி வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகிடுன்ற மாதிரி ஒன்று காலகட்டத்தில் வந்தாச்சு. இப்போ யூடியூப்பில் தான் சாவே பார்க்குறோம், ஜிபேயில் பணம் அனுப்புகிறோம், அவன் வாட்ஸ்அப்பில் திருப்பி இன்விடேஷன் அனுப்புகிறான், திருப்பி யூடியூப்பில் சோத்திர கூட்டம் நடத்துகிறோம், மீட்டில் நடத்துகிறோம். எப்படியோ அதை முடிச்சிடுறோம் டெக்னாலஜிக்கலாக. அது ஒரு ஆவி, இது ஒரு ஆவியில் போகுது. அது பரிசுத்தாவி, இது வந்து வேவ்ஸில் போகுது இந்த ப்ரோக்ராம்லாம். ஸோ இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ வந்து சாவுக்கு போனியா, சோத்திர கொடுத்து போனியா இல்லை, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை பார்த்தியா, அதுக்கப்புறம் இந்த இயேசுனுடைய வார்த்தை ஒன்று கொடுத்துட்டு போனார் நமக்கு. என்னென்னமோ சொன்னார், எங்கள் அறிவுக்கு எட்டலை விளங்கலை. இதுங்க என்ன பண்ணுச்சுங்க, அந்த கல்லறை கூட போகாமல் உள்ளே உட்காந்துருக்கு. கமுக்கமாக உள்ளே எல்லாம் சாத்திட்டு பயம். இப்போது அவரை தேடி கண்டுபிடிச்சாச்சு. மிகப்பெரிய தீவிரவாதி லிஸ்ட்டில் வச்சு தான் இயேசுவே தீர்த்து காட்டிட்டானுங்க சிலுவை மரத்தில். இப்போ அந்த சீட பட்டாளங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுனாக்கா தனியாக கடை போட்டுற போகிறானுங்க. அவங்களையும் ஒருத்தனை பிடிச்சி அடிச்சா 11 பேர், ஒருத்தர் செத்துட்டான். என்ன மிச்சம் 11 பேர் இருக்கான். எவனையும் அந்த ஒருத்தன் கிடச்சானா கூட மறுபடியும் ஒரு ப்ரொபகண்டா பண்ணி அவனை சிறை சேதம் பண்ணன்னா மீதி ஒரு 10 பேரும் வந்து துண்டக்காரன் துணியக்காரன் ஓடிடுவாங்க. அது ஆல்ரெடி ஓடியாச்சு. எல்லாருமே வந்து மாம்சத்துலேயும் கிருபையிலும் அந்த சேவை அந்த சேவித்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ரபின்னு உள்ளே கூட இருந்தது. ரபி கூட இருந்து அவருக்கு நல்லா தன்னை கிறிஸ்துக்குள்ளே வளர்த்து கொள்வாங்கன்னு பார்த்தா இல்லை. கூட இருக்கிறது அவர்களுக்கு வேறு, அது ஒரு பெரிய கௌரவம் பெருமையாக இருக்குது. இயேசு அப்கமிங் லீடர் வந்த ராசா ஒரு புறத்தில், அதுதான் அவங்களுக்கு பயம் வந்துச்சு. இது அப்படியே அரசியலாக மாறிட போகுது, இது அப்படியே தலைவனாக மாறிட போகிறான் இருந்தாலும் அப்படின்ட்டு அவங்களுடைய கணிப்பது. இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான்
ஒரு கூட்ட ஜனங்கள் அவசரம் கதவுகள்லாம் அடைத்து உள்ளே இருக்கிறாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஆராதனை, க்ளோஸ்டு ரூம். நாங்கள் ஆராதிக்கலாம் இல்லைடா பயந்துன்னு உட்காந்துன்னு இருக்கிறோம். இப்போ சீடர்கள்லாம் ரூமில் இருந்தால் என்ன நினைப்போம்? க்ளோஸ் டோர் ப்ரேயர் வர்ஷிப் போகுது, ரெக்கார்டிங் போகுதுன்னு. அதெல்லாம் இல்லைடா மூடினரு, நாங்களே துண்டை காணும் துணியை காணும் ஈரக்கொலை நடிங்க உட்காந்துன்னு இருக்கோம். தட்டினா பயப்படுறான், கதவு தட்டினா திறக்க மாட்டான். என்ன அப்படியே உக்காந்துருக்கான் நடிங்கன்னு. நம்ம திறந்தால் தான் கர்த்தர் வர்றவர் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளணும். திறக்காத கதவுக்குள்ளே பிரவேசிக்கிறது தான் தேவன். நம்மெல்லாம் திறந்து ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னது ஒரு காலகட்டம். அவர் பிரவேசித்ததுனால தான் நம்ம வாழ்க்கையில் திறந்தோம். இது உண்மை, இது நிதர்சனமான ஒரு உண்மை. அதர்சனமான தேவன் நம்ம எல்லாம் பூட்டப்பட்ட நேரங்களில் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிட்ட பொழுது தான் யாரோ ஏதோ நடக்கிறது என்று சொல்லி இருதயத்தின் கதவுகளை திறக்க ஆரம்பித்து. இது தட்டினா திறக்க மாட்டானுங்க, எனக்கு பயம், எல்லாருக்கும் பேதி ஆகுது, என்ன நடக்கும்னு தெரியல. அதனால் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே கர்த்தர் எழுந்தருளுகிறார். அதை பார்த்தோன்னே காலில் விழுந்து ரபின்னு சொல்வானுங்கன்னு பார்த்தா அவங்க பேய் பிசாசுன்ட்டானுங்க. அவ்வளோதான் நம்ம மெச்சூரிட்டி. எவனோ கரெக்டாக உண்மையை சத்தியத்தை சொன்னால் அவனை அந்திகிறிஸ்துன்றுவான். க்ரௌடு கம்மியாக இருக்கு இல்லையா, பெரிய க்ரௌடு இருந்து பெரிய பொருளி பண்ணினான்னா அது கர்த்தர் தான் அவங்க கூட இருக்கிறாருன்னு. ஏன்னா நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, மெம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கேற்ற வருமானம் இருக்குது, அதுக்கேற்ற ஒரு தோற்றம் இருக்குது. அதனால் அந்த மாண்பும் மேன்மையும் வேறு. இது உண்மை. அதை ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்படும். இதுங்க அவ்வளோ பயந்து உட்காந்துருக்குங்க. அப்போ பண்ணதெல்லாம் என்னென்னா, இதோ சர்ப்பங்களை மிதிக்கும், சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கும், சத்துருவின் சகல வல்லம் ஒடுக்கும், உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன், எனக்கு ஒன்றாக சேதப்படுத்த மாட்டாதுன்னெலாம் அதிகாரம் வாங்கினோன்னே ரபியும் நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம். அப்போவும் சொல்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிதுன்னு நினைக்காதீங்க, பார்த்து நடந்து கொள்ளுங்க, இதனால் நினைக்காதீங்க, பரலோகத்துக்கு பேர் எழுதப்பட்டிருக்குதுன்னு இப்படியெல்லாம் எவ்வளோ எடுத்து சொல்கிறார். அப்பயாவது என்னதுன்னு கேட்கல. இப்போ பேயை ஓட்ட காணக்கூடாத ஒரு பேயை ஓட்டுற தைரியம் இருக்குது, காணக்கூடிய லா அண்ட் ஆர்டர் பார்த்தா பயப்படுறான், போலீஸ்காரனை பார்த்தா பயப்படுறான். அப்போ என்ன பண்ணிட்டு வந்த? ஒன்றுமே பண்ணாத, எங்கள் தலைவரையை தூக்கி உள்ளே குறை வச்சுட்டாங்க, அவரையும் போட்டு சாவடிச்சிட்டானுங்க. இப்போ எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களுக்கு பின்னாடி ஃபேமிலி இருக்குது, அவருக்கு ஃபேமிலி கிடையாது, 33 வயசில் எவ்வளோ சொல்லி கல்யாணம் பண்ணிக்கல, தச்சு வேலையிலேருந்து மேலே வந்தார், நல்லா தான் இருந்தது, எங்களுக்கும் நல்லா ஓடிச்சு நம்ம வண்டியும், சந்தை வெளிகளில் மார்க்கெட்லலாம் போனால் எல்லாமே ஃப்ரீ, ஏசு பேர் சொல்லி வாங்கி சாப்பிட்டு இருந்தானுங்க. அதை யாரும் பெருசாக குற்றமாகவும் எடுத்துக்கல. இதுங்களை தாண்டி தான் அவர்கிட்ட போனோம். சரி, அவர் ரொம்ப தேவைப்படாது, சரி ஓங்கி போகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு, அவங்களுக்கு என்னன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் காசு ஆகும் இல்லையா, சரி சீடர்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். ஆஸ்பத்திரிக்கு போனால் காசு ஆகும் இல்லையா, சரி சீடர்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். அவன் ஆயிரக்கணக்கில் போடுறான், லட்சக்கணக்கில் போடுறான். இது என்ன, ஒரு நாள் காய்கறி ஒரு நாள் கறி மீன் போனால் போகுது, அப்படி போயிடுச்சு. அதுங்க ஏற்ற மாதிரி போயிடுச்சு. சரி, இப்போ பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே வந்து ஏசு சொல்கிறா, உங்களுக்கு சமாதானம் வந்தாங்க. இவங்க அலறானுங்க, ஐயோ பேய் பிசாசு. இது உயிரோடு இருந்தப்போ கடல் மேலே நடந்தப்போ இதே மாதிரி தான் பண்ணானுங்க. ஐயோ பேய் பிசாசு, பேய் பிசாசு கால்கள் இல்லை கைகள் இல்லை, பாரு எனக்கு எல்லாம் இருக்குன்னு கை காலை அப்போ காமிச்சார். இப்போ பார்த்தா கை காலை காமிச்சார், நம்ம மாட்டா தழும்புகளை காட்டுறாரு, அதையும் ஒருத்தர் நம்புங்க. இதை விசுவாசின்னு சொல்கிறதா அவிசுவாசம் இல்லை, ப்ராக்டிக்கலாக பார்த்தா பயமாகவே இருக்குது. உயிர் தேர்தல் என்பது இருக்கா? அவர் அந்த காயம்னா காயத்தினுடைய மூல காயங்கள் மட்டும்தான் இருக்குது. 3 நாள் முன்னே அடித்து கிழிச்சா அந்த தழும்புகள்லாம் இல்லை, ரத்தம் சுற்று அந்த மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லாகவே உயிர் தேர்ந்த வல்லம் இருக்குது. மூல காயங்கள் மட்டும்தான் இருக்குது. பல காயங்கள் இருக்கிறோம். வாரினாலும் அடிப்பிக்கிறாங்கனாக்கா பட்டே வந்துருக்கும். பெல்ட் எடுத்து உங்களே அடிச்சு பார்த்துக்கோங்க, யாரையும் அடிச்சு பாருன்னு சொல்ல முடியாது. பெல்ட் எடுத்து எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிறீங்களோ அவ்வளோ ஃபோர்ஸாக பட்டே விடுறோம். சினிமாலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, வாரினா அடிப்பிப்பாங்க. இந்த ஈஸ்டர் டைமில் ஒலியம் போடுவாங்க அந்த காலத்தில். அப்போ ஏறுகின்றார். அப்போ பார்த்துட்டு பொம்பளைங்களாம் அழுவும், பசங்க சின்ன பசங்களாம் அழ வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பலார் சத்தம் கேட்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தழும்புகள்லாம் வரும். இவங்க அதை தேடுறாங்க. சாட்டையில் அடித்தாங்க, அதை காணும். அப்போ ஏசுவாக இருக்க முடியாது. முள்முடி சூடினாங்க, தலையெல்லாம் கீழே இருக்கும், அதுவும் காணும். இது சத்தியமாக ஏசு கிடையாதுடா, யாரை ஏமாற்ற பார்க்குறேன்? இவ்வளோ காயம் பண்ணது அவ்வளோ 3 நாளில் ஆகுமா? பரிகாரி அவர் சுகமாக்கினார், அவர் இதை பண்ணார், குஷ்ரோகத்தெல்லாம் சரியாக்கினார். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டா கூட சரி, எவ்வளோ காலகாலமாக இருந்த சீடோ ரத்தமாக இருந்தோன்னா சுத்தமாக்கினார். ஒருவேளை அந்த ட்ராக்லையாவது இறையில் ஆகிப்பார். அது எல்லாம் மறந்து போய் அவன் உட்காந்துருக்கான் பயந்துன்னு. அவன் இந்த வேதவசம் ஞாபகம் இருக்காது. அப்புறம் கடைசியில் சோமையார் அப்படி சொல்கிறார், உங்களை தழும்புகளை நான் கையை விட்டு பார்க்கணும். அப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதோ பண்ணாரோ அவ்வளோ சீக்கிரம், சரி பா வந்துப்பா. பார்த்தோன்னே இயேசுதான்
உங்களுக்குள் சமாதானம். அடிச்சுக்குவானுங்கன்னு தெரியும் அப்பவே கர்த்தருக்கு. ஒருத்தனோட ஒருத்தன் அடிச்சுக்குவான். கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே. ஊழியக்காரர்கள் மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு முகம் திரும்பி இருக்கும். அந்த இந்தியன் இது ₹1 நாணயத்தில் சிங்கம் அப்படி இருக்கு. இந்த பக்கம் ஒரு சிங்கம், அந்த பக்கம் ஒரு சிங்கம், பின்னாடி பக்கம் என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஊழியக்காரர்கள் மீட்டிங்கில் ஒவ்வொரு மூஞ்சி ஒரு திசையில் இருக்கும். ஒன்றுத்துக்கு வேகம், ஒன்றுத்துக்கு உருன்னு இருக்கும், ஒன்றும் கட்சி பதறிடும். சிச்சுவேஷன் சூழ்நிலை நம்ம எல்லாம் அமைந்தெல்லாம் இருந்து தான் ஆகணும். ஏன் வந்தா அவன் வரமாட்டான், அவன் தான் இவன் வரமாட்டான், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து முன்னே தெரிஞ்சு தான் சொன்னார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இந்த கேத்தலிக்கு, சிஎஸ்ஐ, வெண்டிகாஸ்டில், இசிஐ, பிசிஐ, அது பிரஸ்பிட்டேரியன் எல்லா டினாமினேஷன் சேர்ந்து சொல்கிறேன், உங்களுக்கு சமாதானம். நீங்கள் சமாதானமாக இருக்கணும். அதை கடைபிடிக்கிறோமானா பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது அதுவும் சபைக்கு ஏற்ற, இப்போ கொஞ்சம் ஃபேஷன் ஆகிடுச்சுன்னா அதனால் அது வராங்க. ஒரு காலத்தில் பரிசுத்தாய் பெற்றாலே அவன் அப்படியே தீண்டத்தாக்காதவனா பார்ப்போம். நிறைய பேர் ஜெபம் பண்ணணும், அபிஷேகம் வராது. அப்போ பெற்றவனை பார்த்தீங்கன்னா சொல்லுவான், என் ஆந்திக்கு சொல்லிட்டு போயிடுவான். அவன் சொன்னால நம்பவும் செய்யும். மெஜாரிட்டி கிடையாது இல்லையா அபிஷேகம், மைனாரிட்டி. ஒருத்தர் 2 பேர் அபிஷேகம் எடுத்துப்பான். இவனடா கத்துறான், அவனை வெளில விட்டுரு இது ஏதோ அந்த கொரோனா லெவலில் எக்ஸ்பிரிமெண்ட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை தனிமைப்படுத்திடுவான். அதுக்கப்புறம் அப்படியே அலை மாறிடுச்சு. அபிஷேகம் பெறாதவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் பேசலாம் அந்நிய பாஷை, நம்ம பேசலாம் நம்மளை தீட்டான்னு நினைப்போம். ஊரே அமனமாக போகுது. நம்ம கோமலம் கட்டுமோனா நம்மளை கோமலையை பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அபிஷேகத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு குறைப்பட்டு சொல்ல, மக்கள் மனநிலை சொல்லு. ஏதாவது ஒன்று செஞ்சால் செஞ்சால் நம்ம அப்படியே பின்பற்றுவோம். தனித்து நிற்க சொன்னால் நிற்கிறது கிடையாது. சிலுவையினுடைய பாடி தனித்து நிற்கணும். அது யார் கூட நிற்கணும்? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நிற்போம். எனக்கு சொந்த வீடு, உனக்கு சொந்த வீடு, நான் இங்கே பிஜி படிச்சது, அதுக்கு மேலே நான் படிச்சு பரவாயில்லையே உன சேர்த்துக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்கும். இது அநியாயத்துக்கு. உன்னதத்தில் இருந்த மனுஷகுமாரன் பரிசுத்தாக பெற்றவர் கேடி பசங்களோடு போய் சிலுவையில் அறையப்படுற சூழ்நிலை. ஸ்டேட்டஸ் பார்த்துருந்தா எங்கே இருக்கும்? அவன் பக்கா 420 திருடர்கள், கள்ளர்கள், என்ன அவங்க கூட சிலுவையில் அறைய வேண்டிய சூழ்நிலை. சரி, அதுலேயும் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருத்தன் கைவிடப்படுகிறான். இப்போ இங்கே மறுபடியும் சீடர்கள் உயிர் திறந்தமா போனோமான்னு இல்லாமல் இங்கே மறுபடியும் சீடர் வந்து பார்க்குறாரு பாருங்க. அதுவும் நன்றி கேட்ட துரோகிகள்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல எங்கள் காலத்தில் நடந்துச்சு. பாஸ்டர் சைக்கிளில் போயிட்டுருக்கார். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன், அதான் சபையில் இருக்கிற ஒரு வாலிபன் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கான். அக்கா கூட போனாலும் தங்கச்சி கூட போனாலும் தெரில, ஒரு பொண்ணோட போயிட்டுருக்கான். இவர் சைக்கிளில் போன பாஸ்டர் பஞ்சர் ஆயிடுச்சு. இவன் கவனிக்கல பாஸ்டர்னு. அவன் இவருக்கு வெள்ள வசல் தடுத்து இப்படி கை காட்டிருக்காரு. அவன் பொண்ணு கூட பிறப்பு ஜாலியாக போவான் இல்லையா, இதெல்லாம் பார்க்க போகிறான். பொருன்னு போயிட்டான். இவன் தான் தெரியும், ஹெல்மெட்டும் போடல. பக்கத்தில் உட்காந்துன்னு போகிற ஸ்டைலிஷ் சொல்லிடலாமா, கேர்ள் ஃப்ரெண்டாக தங்கச்சி அக்காவான்னு. அம்மா கண்டிப்பாக ஏறாதுங்க வண்டியில் சொல்கிறேன். அம்மா அதை விட ஏறவே ஏறாதுங்க. சரி, வாலிப பொண்ணு தான் என்ன போயிடுச்சு. சபைக்குள்ளே வந்தோன்னே ஒரு பெல்ட் இருந்துச்சு. பலாறு அடிக்காது. சபை சுற்றி ஓடி வரோம். ஏண்டா என் சைக்கிள் வந்து பஞ்சர் இருக்குது, உன்னை நிறுத்த சொல்லி கையாட்டுற, எவ்வளோ ஒரு சிறுக்கி கூட நீ பைக்கில் சுற்றுற, அப்பாவா பிள்ளையான்ற அளவுக்கு ஆயிடுச்சு, பாஸ்டரா அப்பாவான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓடுறான். அவர் துரத்தி அந்த வேஷ்டியை மடிச்சு கட்டின அடி பெல்ட்டை கைட்டு பிக்கிறாரு. அது ஒரு காலம். இப்போனா திருப்பி பிடிச்சிருவானுங்க. இப்போ அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இந்த ஒரு சீட்டத்துவம் அது ஒரு மாதிரி. யார் அவ, என்ன அது ஏதுன்னு அது ஒரு மாதிரி போயிடுச்சு. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு முறை என்று வருகிற பொழுது நமக்கு ஒரு அத்தியாவசியமான சரீர சகாயத்துக்கு ஒருத்தன் வரணும். அது பார்த்துட்டே போகிறான்னா எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் பாஸ்டர் தலை குளிக்கிறாருனாக்கா தலைக்கு தான் ஊற்றி விட மாட்டோம், எல்லாம் சொட்டைங்கன்றதுனால. அதனால ஷாம்பூலாம் வாங்கி கொடுத்துடணும். இது வந்து ஒரு ஓடி போய் ஷாம்பு வாங்கிடும். நான் குளிக்க போகிறேன், என்ன நீ அப்படின்னா. அதே மாதிரி டாய்லெட்டுக்கெல்லாம் தண்ணி ரொப்பி வைக்கணும். அக்கா தான் கழுவி விடல, அதுவும் கழுவி விட வேண்டிய சூழ்நிலை வந்து கழுவி விடணும். சைக்கிள்லாம் தொடச்சி வைக்கணும். நீங்கள் வரது காராக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. சைக்கிள்லாம் தொடச்சி ரிம்மெல்லாம் நல்லா பலன்னு வச்சு இப்போ ஐயா ஒழித்து போகிறேன். ஒரு சுற்றி பார்க்கணும் அந்த சைக்கிளை. டைனமோலாம் இருக்கும். இதெல்லாம் தெரியுதானு தெரில, இப்போ இருக்க ஜென்ரேஷன். டைனமோனா அந்த டயரில் பட்டு அது லைட்டு வரும். அந்த லைட்டு நைட்டு வரலன்னா இது ஓவர் ஹைலிங் பண்ணா இல்லையா, அந்த பையனுக்கு மறுநாள் உதவிடும். ஊழியக்காரன் போகிறான், சைக்கிள் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னால் லைட் எரியல, அது எங்கேயோ ஃபியூஸ் போயிடுச்சு. இவன் சுற்றி பார்த்துட்டு விட்டான். பக்கத்தில் தெரியாது லைட்டு. இது மாதிரிலாம் நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்காங்க.
நம்ம வேலை கிட்ட வரல, அந்த ஸ்டேஜில் நம்ம வேறு மாதிரி ஆகிட்டோம். அது பாக்கியம்ன்றது தான் அந்த காலத்தோட விசுவாசம். இந்த காலத்துலேயும் சரி, அடிக்கிற அளவுக்கு இருந்தாங்க போகலாம். ஆனால் உட்கார விட மாட்டாங்க, நிற்க விட மாட்டாங்க. தெரியாத ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போயிட்டேன். என்னை கூப்பிட்டாங்க, இது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. டக்குது அப்போ புதுசு, என்ன வஸ்திரம் இது? ஜீன்ஸ். இதெல்லாம் இருக்கக்கூடாது, புதுசாக வந்திருக்கீங்கன்னு விட்றாங்க. அதுக்கப்புறம் அவரை பார்க்குறப்பெல்லாம் எஸ்கேப் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கும். அப்போது சீடத்துவமே வேறு, பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்டே வேறு. அப்படி நடுங்குவாங்க எல்லாம். அப்படி ஒரு பயபக்தி, அப்படி ஒரு, எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தேவை என்று படுகிற பொழுது இதெல்லாம் வந்து அப்படி ஒரு கைத்தடிகளாக இருப்பாங்க. சீடத்துவம் அவங்களை டெவலப் பண்ணுறாங்க, அவங்களை மென்டாரிங் பண்ணுறாங்க, ஸ்பிரிச்சுவல் மென்டார் அவங்க. ஆனால் அவன் என்ன போதிக்கிறாங்களோ அதை தான் இவனும் போதிக்கணும். உயிர் தெரிந்த வல்லமைகள் மாதிரிலாம் இருக்காது, பாரம்பரியம் மாதிரி தான் வரும். நகை போடலன்னா நகை போடக்கூடாது, வெண்ணஸ் தரிங்கன்னா தரிக்கணும், பூ வைக்கூடாதுன்னா வைக்கூடாது. என்ன அவங்க சொல்கிறாங்களோ அது ஹெட் ஆஃபீஸில் என்ன சொல்ல பிரான்ச் ஆஃபீஸில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அசோசியேட்டு. தனியாக இருந்தாலும் வெளிப்பாடெலாம் சொன்னால் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீ எங்களுக்கு இல்லை, நான் உங்களுக்கு இல்லைன்றவாங்க, அவ்வளோதான். அது மொத்தமாக சேர்ந்து நம்மளை பாவஸ்திரி மாதிரி வர பார்க்கும். இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு உங்களுக்கு உணர்வு இல்லையா, உங்களுக்கு ஒத்தலையா, ஏன்னா நான் என்ன கழுத்தத்தில் மாதிரி பேசுகிறீங்க, இந்த ட்ரெஸ்லாம் போட்டு நீங்கள் வரவே கூடாது, இப்படி இருக்கும், மௌலிகமாக இருக்கும். மறுநாள் பார்த்தா அதே பேண்ட் போட்டு அவன் சுற்றுவான் கேர்ள் ஃப்ரெண்டோட. நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு தான் என்கிட்ட பேண்ட் இருந்துச்சு, அவனுக்கு பேண்ட்டு இரவாகி போட்டு டாவடிக்கும். இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் ஒரு காலத்தில். அதாவது ரொம்ப நெருக்கிறோம்னா ரொம்ப நொறுங்கிடும். அதனால தான் ஆண்டவர் பார்த்தா ஃப்ரீயாக உயிர் தேட வல்லமை உங்களுக்கு ஃப்ரீயாக விட்றேன். ஆனால் எங்கே பிடிக்குமா இங்கே பிடிப்பேன். நீங்கள் போயிட்டு எருசலேமில் உட்காருங்க, சந்தோஷமாக இருங்க, பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்க. அதாவது என்னென்னமோ இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். கடைசியில் இது மார்க்கு 16 அதிகாரத்தில் 15வது வசனத்தை பேச ஆரம்பிக்கிறார். 7 வார்த்தைக்கு மேலே பேசுகிறார். சிலுவையில் 7 வார்த்தை தான் பேசுகிறார். அவர் போய் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, விசுவாசமெல்லாம் ஞானஸ்தானம் பெற்று கண்டு ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாலும் ஆக்கினங்களாக தீர்க்கப்படுவான். இப்போ விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களே இந்த உயிர்த்தல் என்ன செய்த ஒரு பாஸ்டரை போய் தேடி ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்லாம நல்லா புரிந்து கொள்ளுங்க. விசுவாசிகளுக்கு அந்த அதிகாரத்தை கத்த தருகிறான். உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுனாக்கா, அவன் போயிட்டு சீடர்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்தது. இதோ சர்ப்பனை கேள்வி மத்தேயு 10:1. அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. சில ஆவிகள் அடங்கும். இயேசுவோடு பயணப்படாதவங்க, நடக்காதவங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இயேசு நாமத்தில் இயேசுன் காலத்திலே ஓட்டினாங்க. அப்போ சீடர் சொன்னால் உம்மோடு இராத உன் நாமத்தில் பிசாசை ஓட்டுறான். சரி, நமக்கு தூரமாக இல்லை, எதை வச்சு குழப்பம் நடத்திக்கிறான் விட்டுரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இயேசு அறியும் பவுலை அறிவேன்னு சொல்லிட்டு இந்த நாமத்தை துஷ்பிரயோகப்பட்ட இந்த பிசாசு பிடித்தவர்கள் பாய்ந்து அவர்களை நிர்வாணப்படுத்தி அனுப்பினாங்க. பிசாசுடைய காரியமே நிர்வாணப்படுத்துறது தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல அதிகாரங்களை வழங்குறது தான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. நான் சொன்னது வந்து அதிகாரங்கள்லாம் இல்லை, பாரம்பரியத்தின் பாதைகளை வரும். நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்யணும். எனக்கு மேலே ஒரு தாத்தா சொன்னார், எங்கள் அப்பா செஞ்சார், நான் பிள்ளை செய்கிறேன். இது ஒரு மாதிரி பேட்டர்னில் வரும். ஆனால் நம்மளும் எங்கேயும் விழுந்துட மாட்டோம்னு பயத்தில் எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. அதுவே அரசியலாகவே மாறிடுச்சு. அப்போ ஆட்சேபிக்கிறது எல்லாம் வந்து ஆடமரத்தை ஆட்சேபிக்கிற பிரசங்களாகவே இருக்கும். இன்றைக்கி அந்த அடையாளமே இல்லாத போயிடுச்சு. அப்படியே எதிர்மறையாக போயிடுச்சா, 100 கோடியில் சபை கட்டுறோம், 200 கோடியில் சபை கட்டுறோம், மந்தை பெருசாக வருது. அதனால் என் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அப்புறம் வீடியோலாம் வைக்கக்கூடாது. இது நடந்துச்சு. எவன் பண்ணாட்டி எவன் புடிச்சுன்னு தெரியாத அளவுக்கு கல்யாணம் நடந்துச்சு ஒரு காலத்தில். அதை செஞ்சு வச்ச போதுக்கிற போலீஸ் ஸ்டேட் வந்தது காலமும் இருக்குது. எவிடன்ஸே கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் கொண்டக்கத்தனமாக கொண்டக்க மண்டக்க நடந்த காலம் இருக்குது. அப்புறம் மருந்து எடுக்கிறது ஒரு பெரிய ஆட்சேபிக்கிற காரியமாக இருந்துச்சு. ஆனால் டாக்டருங்க கொடுக்குற தசமாவும் வாங்கிக்குவீங்க, பரமசிஸ்ட் கொடுக்குற தசமாவும் வாங்கிக்குவீங்க. ஆனால் மருந்து வேணாம், மருந்தகம் வேணாம், மருத்துவ உலகம் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பிரசங்கிக்கிறோம். என்ன மாதிரி இதோட நல்ல திக்கு கிளாஸ் போட்டு பிரசங்கிப்பாங்க. அப்போ இது என்னது? இது மருத்துவத்தில் வரலையா? இது மாதிரிலாம் பேசுகிறப்ப இது ஆர்குமெண்ட்டில் போய் லேண்டாக போகும். சில சமயம் சபிச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டால் அதில் பயந்து எல்லாம் வாயமோன்னு இருப்பாங்க. நம்ம ஒன்றும் பெரிய புரட்சியாளர்லாம் இல்லை, சொல்கிறேன். அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், இதோ சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கும் சத்துருவின் சகல வல்லமையோடு உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றாக உன்னை சேதப்படுத்தாதும் சீடர்களுக்கு கொடுத்த அந்த உத்தரவாதத்தையும் அந்த அதிகாரத்தையும் இப்போது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறார்? நாமத்தன் பிசாசுகளை துரத்துவாங்க, நவமான பாஷைகளை பேசுவாங்க, சர்ப்பங்கள் எடுப்பாங்க, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி அசங்களை கை வைப்பாங்க, அப்பொழுது அவர் சுத்தமாவார்கள். இப்படி அதிகாரத்தை கொடுத்து விட்டு பரலோகத்தில் அவர் கர்த்தர் அவர்களோட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனோட வலது பாரசில போய் உட்கார்ந்தான்.
அவர்கள் போய் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியையை நடப்பித்து அவர்களோட அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். கிரியைகள், ஊழியத்தில் கிரியைகள், அன்பின் கிரியைகள், உத்தமத்தின் கிரியைகள், உண்மையின் கிரியைகள். அவங்க அன்பு இருந்தால் கிரியை எங்க? அன்பா இருக்கிறேன். இந்த காதலர்கள் சொல்றது போல ஐ லவ் யூ டூ, இப்படிதான் இருக்கும். சோதனைன்னு வரப்போ ஏதாவது ஒன்று செதஞ்சிடும். எத்தனை பேர் கைவிடப்பட்டது போல இருக்கான். நல்ல அலைன்னு சொன்னா அவன் கிளம்பி போயிட்டான், நல்ல அலைன்னு சொல்லி இவன் கிளம்பி போயிட்டான். இதுங்களுக்கு நாய் பேய் மாதிரி சண்டை போட்டுக்கோங்க வேற. அப்புறம் பிரேக் டவுன் ஆகுது, பிரேக் ஆஃப் ஆகுறது, அப்புறம் புதுசாக பிக்கப் ஆகுறது, புது ப்ரப்போசல் வருது. அப்படியே ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருக்குங்க. இப்போ கிரியை இல்லை, சுத்தம் இல்லை, உலக சிநேகிதம், சபை வரவேற்கிறது, ஆட்சேபிக்கிறது கிடையாது. ஆடம்பரத்தை ஆட்சேபிக்கிற சபையெல்லாம் இப்போ அடையாளமே ஆடம்பரமாக இருக்கும். கார் பார்க்கிங்கே ஒரு 5 கிலோமீட்டர் தேவை. அம்பிட்டு ஆத்தமா வருது இல்லையா? எல்லாரும் காரில் வராங்க இல்லையா? அப்போ ஏன் அப்படி பேசுனேன்? அப்போ பேசுனேன், அன்னைக்கு இருந்த ட்ரெண்டுக்கு அப்படி பேசுனேன். அப்போ கர்த்தர் மாறாது, வசனம் மாறாது, வானமும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வசனங்கள் ஒழிந்து போவதில்லை. நம்ம இஷ்டத்துக்கு திருப்பி பேசிக்கிறது, புரட்டி பேசு. இப்போ எங்கே போச்சு? இப்போ தலைமாட்டானால மருந்து வானான்னு சொன்னாலும் தலைமாட்டானால பார்மசியில் படுத்துட்டு இருக்காங்களா? இவங்க வீட்டில் மருந்தங்க இருக்கான்னு தெரியாது. மருந்து எடுத்தே செத்தவங்களாம் இருக்காங்க. இல்லை, இதெல்லாம் நடந்தது ஒரு காலத்தில். இப்போ மறுமலர்ச்சி புரட்சிகரமாக இப்போது சபைகள் சுயாதீனமாக செயல்பட்டுக்கணும். அப்போ பட்டா லேண்ட் இல்லாத லேண்டெல்லாம் இப்போ பட்டா கவர்மெண்ட் கொடுத்து அது பெரிய லெவலில் போயிடுச்சு ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு குலுக்கி போட்டு எடுத்த காலம் ஒன்று இருந்தது ஆப்போஸ் நடவடிக்கையில். அதுவே செல்லாது. மத்திய அரசு ஒருத்தன் பேருக்கு தேவையில்லாத அவன் சீட்டு 4 பேரையும் எழுதி அவன் பேரே போட்டானான்னு தெரியல. மத்திய அரசு ஒருத்தன் வந்தான், யூதாஸ் கோயிலுக்கு பதில் அவனை வச்சாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்த்தரால் எழுப்பப்பட்டது பவுல் அடிகளார் தான். யார் மூலமா கிரியை நடந்தது? யார் மூலயமா வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது? இந்த வசனத்தின் வைத்து அதை பார்த்தீங்கன்னா பவுல் தான். மத்தியாசு என்ன பண்ணாரோ தெரியல. மத்தியாசு வந்தான், அவ்வளோதான். 11 பேர் மூளைக்கற்கள். அதில் அழகாக கர்த்தரால் எழுப்பப்பட்டது பவுல், சவுலாண்ட பவுல். அப்படியாக கடைசியில் என்ன ஆனாக்கா, பிள்ளைகிட்ட போவோம், இல்லை மருமகிட்ட போவோம். சபை சொத்தா இருக்கு இல்லையா? அசிங்க சொத்தா அசத்துக்குள்ள மாறுது, தசமாங்க இருக்குது, காணிக்கை இருக்குது. இதுக்கெல்லாம் பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு அறங்காவலர் தேவை. அப்படி போயிடுச்சு. இப்போ சபையெல்லாம் பிரசங்கங்கள்லாம் அடுத்த விசுவாசிகள் கோணிக்கக்கூடாது. சாயங்காலம் இல்லை, அவன் காலாகாலம் நம்மோடு இருக்கணும். பிரசங்கங்கள்லாம் அப்படி குளிர்ச்சியாகிடும். அனல் பறக்கிற பிரசங்கெல்லாம் போயிடுச்சு. என்ன அப்படி ஒரு மாதிரி மெத்தனை போக்கில் போய் பாவங்கள் வேறு விதமாக உள்ளே வந்து, சாபங்கள் உள்ளே வந்து கேட்டால் சபையினுடைய மூப்பர்கள், டாப்பர்கள், டூப்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? சபை எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த காங்கிரிகேஷன் ஆயிடுச்சு. சுவிசேஷத்தை அறிவிங்கன்னா இருக்கிறதுல சிறப்படுத்துறதும் முடியல, போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதும் முடியல. இப்படி ஆயிடுச்சு. யாரும் ஊழியம் செய்யலன்னு சொல்ல, செய்கிற ஊழியம் அதான் மகளிர் மரியாதை மாதிரி ஊழியம் செய்யலான்றத பப்ளிசிட்டியில் ஊழியம் செஞ்சோம். ஆமாம், ஊழியம் தான் செய்கிறாங்க. காலையில் கூட அவங்க வீடியோ பப்ளிஷ் பண்ணாங்க. இப்படி தான் இருக்கும். களத்தில் போய் சந்திக்கும்படி கர்த்தர் கொடுக்குற அதிகாரம். களத்தில் போனால் தான் கர்த்தருடைய வார்த்தையை நிரூபிக்கும்படி கர்த்தர் கிரியையினால வெளிப்படுத்துவார். இப்போ எருசலேமில் போய் உட்காரணும். இப்போ எருசலேம் என்பது எதனால இவங்க பயந்தாங்கன்னா, 3 நாள் முன்னாடி தான் நம்ம இவரை போட்டு சிறைச்சதம் பண்ணாங்க, சிலுவையில் ஏற்றுறாங்க. இப்போ கடைசியில் எருசலேமில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் உயிர்த்தெழுந்த கொஞ்ச நாள் கழிச்சு பெந்தகோஸ்தே நாள் என்றால் அறுப்பின் காலத்திலேருந்து பண்டிகையிலேருந்து ஒரு 50 நாள் கழித்து அவங்க போயிட்டு அங்கே உட்காடுறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். 120 பேர் மட்டும்தான் ஸ்ட்ரென்த், உண்மையான ஸ்ட்ரென்த், பயம் இல்லாத போய் உட்கார்ந்தது. போதகர்கள் இல்லாமல் பல பாஷைக்காரர்கள், பல இனத்தவர் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருக்கு. இந்த திரள்லாம் போச்சே, ஓசனம் குருத்தோலை பிடிச்சினா அதெல்லாம் போல. தாவீதின் குமாரனே எனக்கு இரவும் சொன்னவன் போல. தாவீதின் குமாரன் சோத்தரிக்கப்பட்டவர், கழுதை மீது வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், ஓசனா அந்த கூட்டெல்லாம் போல, திரளெல்லாம் போல. வெறும் 120 தான் போய் உட்காந்துச்சு. 120 நபர் தான் போய் உட்காந்தாங்க. எருசலேமில் உட்கார சொன்னதை செய்கிறது 120 பேர் மட்டும்தான். அவங்க இஷ்டப்படி செஞ்சது பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், பல லட்சங்கள் அவர் நாம தெரியும். அந்த காலத்திலே சொல்கிறேன், 3 வருஷம் ஊழியத்திலே அவ்வளோ பிரபலியமாயிட்டார். இயேசு கிறிஸ்துவின் பிரபலியம் எல்லாம் கடல் கடந்து போகிற அளவுக்கு அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு போய் மணல் கத்தனையாக ஜனங்க நிரம்பின நாட்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம ஊழியம் சிரமமாயிடுச்சுலாம் சொல்லவே முடியாது. என்னைக்கு கவுத்து விடுவாங்கன்னு தெரியாது. அதுதான் இந்த உயிர்த்தெழுதல் சொல்லப்படுது.
கூட அவ்வளோ பழகி கொண்டு வரணுன்னே பார்த்து பயப்படுறான். ஒருத்தன் பேய்ன்றான், ஒருத்தன் ஐயோன்றான், ஒருத்தன் நீ இல்லவே இல்லைன்றான். என்னதான் இவங்களை எப்படி புரிய வைக்கிறதே தெரியல. அட்லீஸ்ட் இவங்களுக்காவது புரிய வச்சாலும் போகும். கர்த்தர் கற்களையும் மரங்களை கூட பேச வைக்க வந்தவர் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்க மேலே விழப்பட்ட ஒரு அழைப்பு, ஒரு உத்தரவாதம், இவங்க வாயை திறக்க வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. வாயும் சரி கிடையாது. இதுங்க 0 வாட்ஸ் எல்லாம் 12 இருந்தப்போ சொல்கிறேன், யூதாஸ் இருந்தப்போ. இதில் ஒன்றுத்துக்குள்ள ஒன்று போட்டி வேறு, யார் பெரியவன் இல்லை ஒருத்தனாவது ஒழுங்காக தெரிஞ்சு தான் பரவாயில்ல, இந்த இடத்துக்கு நம்ம போட்டி போடலாம். 12 ஒரே மாதிரி இருக்குது, 12 0 வாட்ஸ். இதில் எது பிரகாசிக்கிற நட்சத்திரம்? எல்லாம் அடிபட்ட இடம் தான் எருசலேம். உயிர்த்தோடைய வல்லமை, உயிர்த்த கல்லறையில் இல்லை, அது உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே சொல்கிறேன், சுவிசேஷம் சொல்கிறாங்க இயேசு சமாதானம் தரார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அன்பா இருக்கிறார், இயேசு உங்களை இது செய்கிறார் அதை செய்கிறாருன்னா அது புறஜாதிகளுக்கு அது ஒரு வாசலை உண்டு பண்ணுகிற ஒன்றையும் அப்படி சொல்லலாம். சபைக்குள்ள பிரசங்கம் போயின்னு இருக்கிற நேரத்தில் இயேசு சமாதானம் தராருன்னா என்ன பண்ணுறது? இயேசு சமாதானம் தருவாருன்னா தெரியும்யா, அதுக்கு மேலே உங்ககிட்ட சபை எதிர்பார்க்குது. எப்படி தேவன் தர சமாதானத்தை குலைத்து கொள்ளுகிற விசுவாசின்னு சொல்லு. அது எருசலேம் போனாதான் வரும். எருசலேம் என்பது என்ன? பரிசுத்தாவி பெறுகிற இடம். வீட்டில் விசுவாசிகள் பரிசுத்தாவி பெறணும். நீங்கள் பரிசுத்தாவி பெறுவீர்கள், பரிசுத்தாவி பெறுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இப்போ உலகம் முழுதும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, நீங்கள் இந்த பிசாசுகளை துரத்துங்க, நவமான பாஷையில் பேச, எல்லாமே விசுவாசிகளுக்கே கொடுக்குறோம். ஊழியக்காரனுக்கு கொடுத்த அத்தனை சொலாக்கியத்தையும் விசுவாசிகளுக்கு கொடுக்குறோம். ஆனால் ஊழியக்காரனுடைய அபிஷேகம் வேற, விசுவாசனுடைய அபிஷேகம் வேற என்பது உண்மை. எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா, விசுவாசம் மூலம் தான் சபை பெருகும். ஊழியக்காரன் ஓவரால் மானிட்டைசேஷன் பண்ணலாம், பொருளாதாரத்தில் மட்டும் சொல்ல, மானிட்டரிங் சொல்கிறேன். போய் அவர்களை மேற்பார்வை செய்து அவர்களை சபைக்கு வருகிறவர்களை அரவணைத்து கொண்டு செல்லலாம், சத்தியத்தினாலும் கிருபையினாலும் ஸ்திரப்படுத்தலாம். அதான் ஊழியக்காரனுடைய அபிஷேகம். ஆனால் விசுவாசிகள் மீது இருக்கிற அபிஷேகம், ஒரு இந்த கிரியைகள் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கும் பொழுதே நடக்கணும். விசுவாசிகள் இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களை காயங்களை கட்டுகிறவர்களாக, நான் சுருக்கமாக சொல்கிறேன், காயங்களை கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். மற்ற வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு கிரைகளை அழிக்கிறவர்கள் தான் உங்கள் ஜீவியம் காணப்படணும். சாட்சி நேர்ந்த ஜீவியம் இருக்கணும். உயிர்த்துடைய வல்லமை சொல்கிறேன், பிசாசின் கிரைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார். நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுறாரா? பிசாசின் கிரைகள் இருக்குதா? பாவம் செய்ய பிசாசும் உண்டா இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருப்பீர்கள் என்றால், அவரோடு கூட மறித்தீர்கள் என்றால் அவரோடு கூட உயிர் தெழுவீர்கள். இங்கே மறிக்கவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை. இஷ்டப்படி ஆராதனை, கலாச்சாரங்களுக்குள்ளே ஆராதனை நடக்கும். இந்த நாட்டின் இந்த பழக்க வழக்கம்படி இது இங்கெல்லாம் இப்படி தான் நடக்கும். இதெல்லாம் உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க, இந்த ஊரில் நடக்காது, இதெல்லாம் இப்படி பேசாதீங்கன்னே சொல்லுவாங்க. நான் சொல்கிறது, வசனம் என்பது போது உலக உருண்டைக்கு முழுவதும் சேர்ந்து தானே வேத வசனம் இருக்குது. அது ஏன் சொல்லக்கூடாது? இல்லை, அது எங்களுக்கு மனசு நோக்குறது, வாழ்க்கை சரி இருக்காது, இஷ்டப்படி தாறுமாறான ஜீவனம் செய்வீங்க, அப்புறம் கேஸ் பொருள்லாம் கட்டி தொங்க விட்டுன்னு ஈஸ்டர் கொண்டாடுவீங்க, அப்புறம் ஈஸ்டர்னு வாழ்த்தி கொள்வீங்க. ஏதாவது வேதத்தில் சொன்னதை செய்கிறோமான்னு பார்த்தா இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் வேதத்தில் சொல்லாதது, கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல. இது ஒவ்வொரு நாளும் நம்ம கொண்டாட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூறணும். குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோமா என்று நாம் பார்க்கணும். அவன் ஏதோ பண்ணிட்டு போயிட்டான், அவன் பாவம் பண்ணி கூட பெற்றிருக்கலாம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியின் கருத்திலும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் காலின் கீழ் போட்டு மிதிக்கப்படுகிற சூழ்நிலைகள் வருகிறது. பாவ அலைகள் மறுபடியும் வீசும், பாவ கரைகள் மறுபடியும் வாழ்க்கையில் பிரவேசிக்கும், பாவ செய்த நண்பர்கள் மறுபடியும் வாழ்க்கையில் வராங்க, பாவ காரியங்கள் ஒவ்வொன்றும் வருகிற பொழுது மறுபடியும் சிறுகளை அடைகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். எதிரே வாசித்தோம், ஒரு முறை பரமையை வச்சு பார்த்தோம், வரும் தண்டனை மறுதளிக்கிறவர்கள் குமாரை கால் கீழ் போட்டு மிதிக்கிறவா இருக்கிறாங்க. அவளை புதுப்பிக்கிறது கூடாத கருமையை சொல்றது இல்லையா? எவ்ரேயர் 6ஆம் அதிகாரத்தில் இதை கேட்டுக்கொண்டு கதை முடிச்சிருமே. இப்படி பார்ப்பீர்கள் சொன்னால், இந்த உயிர் தேர்தலை நீங்கள் கொண்டாடுகிறத விட ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்துக்குள்ளே போய் நீங்கள் அமரணும். அம்மையா, நீங்கள் எருசலேமுக்கு போக சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் எருசலேம் என்னுடைய வாழ்க்கையில அபிஷேகம் பெறுகிற இடம். நான் எங்கு பெற்ற அபிஷேகம் இல்லை, அந்த அபிஷேகம் ஒவ்வொரு நாளுக்குரிய அபிஷேகம் வரணும். என்று அபிஷேகம் பெற்றீர்கள், இன்று பெற்றேன். இப்பதான் பெற்றீங்களான்னு இல்லை, நீங்க 60 பெற்றேன், 70 பெற்றேன், 90 பெற்றேன், 2000 பெற்றேன் இல்லை. நம்ம அனுதினமும் அந்த ஆவியை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியை துக்கப்படுத்தாது இருக்க வேண்டும், ஆவியை அழுத்தப்படாது இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி செய்கிறது என்று கேட்டால், இந்த கல்யாண விஷயத்துலலாம் போய் தலையிடுற பொழுது, அல்லது இந்த கலப்பு திருப்பலாம் போகிற பொழுது பரிசுத்தாவின் அப்படி நிலை திருப்பலாம் சொல்ல முடியாது. எனிதிங் you are going against the word of God, the Holy Spirit will be very much troubled in you.
பரிசுத்தம் ரொம்ப துக்கப்படுவான். அது வேசித்தனமாக காணப்படுகிற பொழுது சுத்தமாக போயிடுவார். அது அபிஷேகம். அதனால தான் தாவீது சொல்கிறோம், அவங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமல் பரிசுத்தாவின் இடத்துல எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம். தேர் ஆர் பவுண்டரிஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். எல்லாத்துக்கும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டப்படி வாழ்வீங்க. கல்யாணன்ற பேரில் இந்த மாதிரி கலாச்சாரங்களுக்குள்ளே போய் திருமணம் நடக்கும். ஆன திருமணம் வேணும் தூக்கிப்பட்டு வேற ஒரு திருமணம் பண்ணிக்குவோம். முதல்ல பண்ண திருமணமே தப்பு. அதில் தப்பாக இருக்கிறனால அது கண்டினியூ பண்ண முடியாது. சரி, ரெண்டாவது அது ஒழுங்காக இருக்கான்னு பார்த்து ரெண்டாவது அம்பக்கா இருக்கும். விவாகரத்து ஆகிருக்காது, 2 பேர் பார்த்துல பிடிச்சிருக்கும், அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அவன் உத்தமன் என்னோட தான் இருக்கிறான், அவனோட தான் இருக்கிறான், அவன் விட்ட போலி எவ்வளோ. இதெல்லாம் தேவ சமூகத்தில் கீழ்ப்படியதெல்லாம் நாளைக்கு நீதிமன்றத்திலையும் வழக்காடு மன்றத்திலையும் சிறைச்சாலையிலையும் போய் மாட்டிக்கும் மனாசை மாதிரி. அப்புறம் முதல் பொண்டாட்டி போலீஸோடு வந்து நிற்பா. ஆமாம், அப்பவும் சொல்லுவான், இவன் இன்னொரு போய் சொல்லுவான், இது வேலைக்காரி தான். அதான் சொல்லிக் கொடுப்பாங்க நாட்கள். அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. நாளைக்கு புள்ள பெற்றி நான் காட்டாது உனக்கு இல்லை. அதனால நாங்கள் இப்போ தள்ளி போடுகிறோம். ஏது ஒரு கள்ள காரியத்துக்கு என்று நல்ல வர ஆசீர்வாதத்தை நம்ம தள்ளி போடும். இப்போ அது செல்லவும் செல்லாது இல்லையா அந்த திருமணம். அப்போ சரீரம் கரைப்படுத்தப்பட்டதா, இது வேஸ்தரை இல்லையா? சொல்லுங்க. சரி, 2வது கல்யாணம் ஆகுது கஷ்டம், முதல் கல்யாணம் ஆகுதே கஷ்டம், ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு வேற ஒருத்த மொண்டாட்டி கூட வேற ஒருத்த புதுசு கூட குடும்பம் நடத்துவீங்க துணிகரமா. இதெல்லாம் மெகா சர்ச்சில் போய் அடங்கிடும். சின்ன சர்ச்சில் வராது. புடிச்சு போடுவான் இல்லையா? பாஸ்டர் எவனே என்ன மாதிரி இருந்தான்னா அங்கே போனால் எவன் மொண்டாட்டி எவன் கூட உட்காந்து யாரும் தெரியும். நான் சொல்லுறது சர்ச்சை தப்பாக சொல்ல. இது அது மாதிரி பெரிய ஷெல்டரில் போய் ஒழிச்சிக்கோங்க. சின்ன சபையாக இருந்தால் விரலிட்டு என்ன கூடிய ஜனமாக இருந்தால் இன்னார் எங்கேருந்து வராங்க என்னான்னு தெரியும். அது தெரியும். திரளான மந்தைக்குள்ள கட்சியிலையும் லாஸ்ட்லேயும் உட்காந்தா தெரியாது யாருக்கும். வாழ்க்கையை சொல்கிறேன், உயிர்த்தோடைய வல்லமை இருந்தால் எருசலேம் வரும், எருசலேமில் இருந்தால் அபிஷேகம் வரும், அபிஷேகம் வந்தால் அநீதிகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படும். அப்போ அபிஷேகம் வந்த உடனே சொல்கிற காரியம் என்னென்னா, மாறுபாடில் சந்திட்டு விலகி ரசித்துக்கொள்ளும். இப்போ விசுவாசிகள் இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்றது ஒரு போதனையாக இருக்கும் சபை இது. ஆனால் ராஜ்யம் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி செய்கிறவனோட சங்கவாசமே இருக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய ராஜ்யம் சொல்லும். இன்னைக்கு நீ அவனை உற்சாகப்படுத்தினா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க ஆயத்தமாயிடுவாங்க. சரி, பரவாயில்ல, ஒரு வரவேற்பு இருக்குது, ஒன்றும் தகப்பனும் தாயை நிராகரிக்கவில்லை. அந்த பழக்கமே நம்ம வீட்டில் இல்லை, அந்த கலாச்சாரமே நம்ம வட்டாரத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களே தகப்பனுக்கு பிடிக்காது. எங்கள் சொந்த அத்தையை ஏற கட்டிட்டாரு, எங்கள் சொந்த சித்தப்பா பெரியப்பாவே அவர் புறக்கணிச்சிட்டாரு, இதுவரை அவர் பார்த்ததில்லை, இதுவரை பேசினதில்லை. என் தகப்பன் அப்படி ஒரு பரிசுத்தத்தில் எதுக்கும் ஒத்து போகாத மனுஷன், கர்த்தரோடு ஒத்து போகிற மனுஷன், வருஷத்துக்கு உறுதியாக நிற்பார். இந்த சாட்சி பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல நடத்தின் மூலம் வரணும், நடத்தின் மூலம் வரணும். அப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தேவ பயம் இருக்கும். சபைக்குள்ளே இருக்கிற தேவ பயம் விட வீட்டில் இருக்கிற தேவ பயம் பெருசு. இதை 2 மணி நேரம் இருந்துட்டு போயிடலாம். எல்லாம் ஆடல் பாடல் ஆராதனை சாப்பாடு எல்லாம் வந்தோன்னு சொல்லிட்டு வரவேற்பெல்லாம் வித்தியாசமாக இங்கே பண்ணிட்டு போயிடணும். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கிரியைகள் யாரும் தடை செய்யவே முடியாது. கிரியைகளில் காட்டி கொடுத்து வெளியேறமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த காலகட்டத்தில் சபை வந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் 7 வார்த்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னு. அதே நம்ம வேற மாதிரி பேசுவோம். இப்போது உயிர்த்ததில் அவர் கல்லறையில் இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தென்றார். இதன் தலைப்பாருக்கும். பிசாசுகளை அழித்தாரா? நீங்கள் அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறீர்களா? அவரோடு நீங்கள் அறையப்பட்டிருக்கிறீர்களா? உயிர்த்தெழுதல் என்னாலும் கொண்டாடுவீர்கள். இதனால் மட்டும் இல்லை. அப்போது பரலோகம் மகிழும். உயிர்த்தெழுதல் நினைத்து பார்த்து இந்த மனசு என்ன செய்கிறான்? அநீதியான ஜனங்களோட விலைக்கு வர்றான். இவர் பெரிய இவருன்னுவான், இது பெரிய இவரை பற்றி தெரியாதான்னு அவங்க பழைய வாழ்க்கையை கூட எடுப்பான். பரவாயில்லையா? பரவாயில்ல, அதை பற்றி இல்லை. நான் ஒரு ஜனத்தை பரிசுத்த நிமித்தம் அதாவது அசுத்தத்தை நிமித்தம் நிராகரித்தேன்னா 1000 பரிசுத்தவான்களை கர்த்தர் எனக்குன்னு எழுப்புவார். பரிசுத்த சேனைகளை கர்த்தர் எழுப்புவான். நான் ஏதோ அற்ப இழிவான காரியங்களுக்கு என்று ஒத்து போவேன் என்று சொன்னால் நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் இல்லை, நான் சோரம் போய் கொண்டிருக்கிறேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரி இருப்பாங்க, திங்கட்கிழமை ஒரு மாதிரி இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை. அதான் 7 ஆவிகள் சொன்னார் இல்லையா மகளிர மரிகளுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆவி ஏறும் விசுவாசியோட வாழ்க்கையில். டிவோர்ஸீஸ் பார்த்தாக்கா ஆமாம்மா என்ன பண்ணுறது, தப்பு என்ன இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஸ்டேட்டுக்கு எதில் பார்த்தா இது அதோட சூப்பராக இருக்குது, நான் தான் வாழ்க்கையில் மோசம் போயிட்டேன் அப்படின்னு. அப்புறம் பிள்ளை வேணாம் தள்ளி போடுறேன்னு சொன்னான்னா எதுக்கு தள்ளி போடுறான்றதே எனக்கு தெரியாது. ஐயோ நான் அந்த தருதலை பெற்றுட்டேன்,
எல்லாமே நல்ல ரிசல்ட் சொல்கிறேன். ஒழுங்காக நேர்த்தியாக கல்யாணம் ஆகிருக்கும், நேர்த்தியாக குழந்தை இருக்கும், வீட்டில் சாப்பாடு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத பிரகஸ்பதிகளோடு சேர்ந்து ஆமாம்மா நான் ஒரு ஸ்டேட் எதிரில் இல்லாத போயிட்டேன், ஆமாம்மா நான் கூட தள்ளி போட, அவன் ஏன் தள்ளி போடுறா தெரியுமா? என் பொண்டாட்டியோட வாழ்ந்துருக்கிறான், அதெல்லாம் தள்ளி தான் போடுவான். இல்லைன்னா அவனை தள்ளி போயிடுவாங்க உள்ள பெத்தானா சொல்கிறான்னா எல்லாமே நம்ம நம்பக்கூடாது. முதல்ல அந்த சவகாசம் நமக்கு வேணாம், டாபிக் தெரியாது. அல்லேலூயா ஓசனா சோத்திரம் இதுதான் தெரியும். எதுக்கு உங்களுக்கு எந்த சவகாசம் சம்பாதிச்சாங்க தெரியுமா அப்படின்னா என்னன்னு? ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ன்ட்டு என்னை ஒருத்தர் ஊழியத்தை கூப்பிட்டாரு. அவர் போக வேண்டிய ஊழியம், நீங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுங்க, நீங்கள் போய் பாருங்கள், உங்களால் தான் முடியும். என்னை கூப்பிட்டாலும் போக முடியல, எனக்கு ஈக்குவலாக யாரை அனுப்புறதுன்னு தெரியல. நர்சாட்சிக்காக அனுப்பிச்சேன், இவர் போனால் சுத்தமாக வருவாருன்னு. என்னை கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகிறப்போ ஆட்டோவில் போகலாமா, நான் எப்படியோ போகலாம் வாங்க அப்படின்னு. ஆட்டோவில் போயின்னு இருக்க பின்னாடி 2 பெரிய வாகனம், 7 சீட்டர் வெஹிக்கிள், 3 வெஹிக்கிள் சுற்றுது ஆட்டோ பின்னாடி. என்ன இது பின்னாடி 7 வண்டி ஓட்டு, வழி விடுப்பா, நான் ஆட்டோக்காரர்கிட்ட சொல்கிறேன், வழி ஓட்டு பின்னாடி வண்டி வந்தேன். நம்ம கூட உட்காந்து சொல்கிறாரு, வழியெல்லாம் விட்ட அப்படி தான் வருவானுங்க, இவன் கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி வரப்பாருனா அதே மாதிரி இடிக்கிற மாதிரி வந்தான். இதான் இது மாதிரிலாம் சொல்கிற பயமுறுத்துற அப்படின்னா, வண்டி ஸ்லோ பண்ண என்ன குதிச்சு ஓடிடுறேன், நீங்கள் இந்த சைடு ஓடிடுங்கன்றான். ஊழியத்துக்கு கூப்பிட்டு ஓடுற வயசாகுது, சைஸ் ஆகுது, இல்லை அவன் தான் சும்மா விட்டுருவானா, 7 வண்டியில் வரான் பின்னாடி. என்னையா பண்ண, ஏதோ பெரிய இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு இருக்கு, ஏதோ பொருளாதார சிக்கல், ஏதோ வியாபாரம் பண்ணிக்க வியாபாரம் மாறிஞ்சிருச்சு. இவருக்கு ஒரு பத்திரம் மட்டும் காசு வாங்கியிருக்கிறாரு. அந்த பத்திரம் போய் பார்த்தா எவங்க இருக்குது, அது கொடுக்குறதுக்கு முன்னே அவன் நம்புற மாதிரி நின்றுருக்கிறான். அந்த 7 கார் துரத்தின்னு வருது இல்லையா, அந்த ஒரு கார் நம்ம அது தான். இந்த தோரணில் போய் இறங்கணும் கொடுத்துருவாங்க. இப்போ அது முன்னாடி இவரை பிடிக்கணும். இப்போ ஆட்டோவில் வராரு, பரவாயில்ல உங்களை ஆட்டோவில் வர வைக்க கத்த திருப்பி செஞ்சுருக்கிறாருன்னா, அது இல்லையா நீங்கள் கொடுத்துருங்க, நான் அப்புறம் உங்களை ஜிபே பண்ணுறேன்றான். ஆட்டோவில் வந்தோட காசு இல்லாமல் சரி பரவாயில்ல. இப்போ இல்லை ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்குது உலகம். பின்னாடி துரத்திட்டு வரான், இறங்கி ஓடிடுன்றான். நீங்கள் போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்ச பாஸ்டர் நான் வந்து கொள்றதா, இல்லை ஜெபிக்கலாம் போன இந்த விசுவாசியை வந்து கொள்றதா, இல்லை கர்த்தர் என்னை நடத்தினாரு உண்மையிலே கர்த்தர் சொல்லி தான் நம்ம போனோமான்னு எடுத்துக்கொள்றதா, இப்படிப்பட்ட குழப்பங்களெல்லாம் வரும். இல்லை எதுக்கு இதை சொல்கிறேன்னா, என்னென்னமோ நடக்குது உலகத்தில் தெரியாது. மார்பாடில் சந்தையை விட்டு விலைக்கு ரட்சித்து கொள்ளுன்னு பேதுரு சொல்கிறார். அதாவது வசனம் சொல்லுது, பேதுரு அபிஷேகம் விட்டோன்னு சொல்கிறார். அதுபடி போயிட்டோம்னா நமக்கு நண்பர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பாதிரியார் அண்டியை மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் பாதிரியார் நான் ஜாமன் அந்த நல்ல புதிய ஒரு பாதிரியார் வந்துக்கிறாரா, இன்னைக்கு விட்டுருவாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இங்கே எதுவும் போடலையே சார் நீங்கள், உண்மையிலே பாதிரியார் தான் ஏன் நான் எல்லோரும் அங்கி போடுறவங்க ஒரு குரூப்பு, நான் அங்கேயும் போடாத குரூப்பு. அப்புறம் யூடியூப்லாம் எடுத்து காமிச்சு, ஏன்னா இவர் கூட நான் நிற்கிறத பார்த்தா அவங்க எதுவும் பைல்வான் கூட நிற்கிறான், செக்யூரிட்டி நினச்சிட்டான். நல்ல வேலை 2 வாங்கி வராத வந்தேன் நான். நம்மால் பண்ண வேலை இதெல்லாம் 25 வருஷம் பழகின மாதிரி பேசுது அவன் எதிர்க்க. அவன் என்ன நம்புவான், நான் அப்போதையா பார்த்தேன்னு வேற ஒரு பாஸ்டர் வர வேண்டியது நான் போனேன் எல்லாம் சொல்லி சரி பாதிரியார் வந்துருக்காருடா நம்மலாம் போயிடலாம் சார், இவன் காசு தான் சார், இது பேலன்ஸ் காசு தான் தேடின்னு இருக்கணும். இவன் இந்த மாதிரி தான் மிக்கி மவுஸ் மாதிரி ஏன்னா உப்புந்து போயிடுவான் அப்படின்றான். சரி நம்மளால் அப்படியே வானத்தை பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு. சரி எல்லாம் கடந்து வர வேண்டிய பாதைகள் தான். அதனால நம்ம ஒன்றும் தவறாலாம் எடுத்துக்கலாம். ஒருத்தரோட சூழ்நிலை, ஒருத்தரோடைய சந்தர்ப்பம், இந்த மாதிரி எந்த அனுபவங்கள் வழியே சபையை கருத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாருன்னா, நம்ம போய் தேவையில்லாத இடத்துல போய் ஆடம்பரத்தை பார்த்து, இல்லை ஒரு பிரஸ்தாபத்தை பார்த்து, ஒரு பெருமையை பார்த்து நம்ம போய் பிள்ளைகளை போய் பலிகாடாக்கிடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்கனாக்கா, கல்யாணம் வரைக்கும் ஒரு காஸ்டியூம் இருப்பாங்க. கல்யாண ட்ரெஸ்ஸு சொல்ல மிகப்பெரிய ஒரு 3 ஃப்ளோரில் வந்து ஃபுல் பங்களாலையும் வைப்பான். நீ சொந்தம் வாங்கிட்டானாலும் தெரியாது, இல்லை வாடகை இருக்கிறானாலும் கேட்க பயமாக இருக்கும். வாங்கிட்டானா ஒரு பெரிய சம்மந்தம் நம்ம விட்டு போயிடுவாங்க.
இந்த மாதிரியெல்லாம் இருந்து எத்தனை குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இதுங்களுக்கு ஈஸ்டரும் ஒரு கேடு. பெராச நாங்கள் இருக்கிறது ஒரு சின்ன இருப்பிடம், நல்ல தனி வேலையானாலும் எலி வேலையானாலும் தனி வேலை. உன்ன மாதிரி ஒரு எலி வேலையை பாரு, தனி வேலையை பாரு. 3 மாடியிலேருந்து அது பொண்ணு மூடி தலை கசக்கணுமா, அது இருக்கிறது இவ்வளோ மூடி தலைக்கு ஊற்றி தலை கசக்கணும். 3வது மாடியில் என் பொண்ணு வாழணும், பெரிய மகாலில் வாழணும் இல்லையா, பெரிய ஒரு அரண்மனையில் வாழணும் என் பொண்ணு. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போயா வாங்கிக்கணும். அப்புறம் ஆயுசு நல்லா பார்த்து தக்க வச்சுட்டோன்னா, நான் சொல்கிறது வந்து சமாதானத்தின் வழியில் சொல்கிறேன். தேவன் தீர்மானித்த நாட்கள் வரைக்கும் நம்ம இருப்போம், இல்லைன்னு சொல்ல. இருக்கிற நாட்களை சஞ்சலமாக போய்க்கு கொள்ளாமல் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்த சந்தோஷம் கூடயோ. இது உயிர் தேர்தலாம் வராது. இது மாதிரிலாம் போயிட்டான் ஒவ்வொரு நாளும் செத்து குழைக்கிற மாதிரி ஆகிடும். என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் பிரகஸ்பதிகள் போய் வாடகை வீட்டில் இருந்து வாடகை கொடுப்பானா, லீஸ்க்கு இருக்கிறானா, இல்லை உண்மையிலே ஓனர்ஷிப்பில் வாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு உள்ள உட்காந்துருக்கானா கூட தெரியாது. அண்ட் டைமில் கட்ட 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 கட்டன்னு கல்யாணம் நடக்கும். அப்புறம் பார்த்தா வந்த யோக மாதிரி எல்லாம் ஒரே நாள் எழுந்துட்டேனுவான். சாட்சி அப்படி தான் சொல்லுவான். புதுசாக வெந்தகோ சபையில் போய் இவ்வளோ பெரிய வீட்டில் நான் இருந்தேன், செல்ஃபி எடுத்த ஃபோட்டோலாம் எடுத்து போய் காப்பேன். இந்த வீட்டிலலாம் நான் இருந்தேன், வீட்டில் இருந்தேன். யார் ஓனரு? அது பார்க்குற அளவுக்கு பாஸ்வேர்டு போகிற இருக்குமா? ஈஸி போட்டால் பார்த்துன்னு இருப்பார். அவர் சொல்கிறது கேட்பார். இங்கேருந்து ஒரே நாள் நான் எழுந்து போயிட்டேன், கார் இந்த கார் இருந்து அதை அவன் தூக்கின்னு போயிட்டான். பின்ன கடன் அவனும் தூக்கின்னு போயிட்டான், கட்டலாம் இஎம்ஐ கட்டலாம் தூக்கின்னு போயிட்டான். இந்த மாதிரி ஆயிடுச்சு, யோகு போல் ஆகிட்டேன். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சபைக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ராஜ்யத்துக்கு உதவாதது, பதறுகளை போல் இருக்கிறது. ஜீவியத்தை கரைப்படுத்தி கொள்ளுங்க. இதில் போய் நல்ல விசுவாசிகள் மாட்டிக்கொள்ளக்கூடாதான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு. ஆடம்பரத்தை பார்த்து நீங்கள் விலை போயிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. உண்மையிலே ஒரு பாரசை கட்டியிருப்பான் அந்த வீட்டை, வாங்குற மாதிரியே ஒருத்தன் உள்ள உட்காந்துருப்பான். இது ராஜ்யத்தின் புத்திரர்களோ வெளில இருக்கிறாங்க வாசிக்கிறேன் இல்லையா? ராஜ்யத்தின் புத்திரர்களோ எங்கேயோ, ராஜ்யத்தின் புத்திரர்களோ எங்கேயோ இருக்குதுங்க, அடையாளமே இல்லாமல். இவன் என்னடா உட்காந்துக்கிட்டு, ஐயோ அதெல்லாம் கர்த்தர் தான் அதெல்லாம் கூலி கொடுக்கணும். இதுக்கு பின்னாடி நிறைய பேர் சித்தார்த்திகள் இருப்பாங்க, இதுக்கு பின்னாடி எல்லாம் இருப்பாங்க. ஐயோ அவன் உழைச்சி கட்டி அதெல்லாம் ரத்த கண்ணீர். அது மேலே சொல்லவே வரல. உரிமையாளர் ஒருத்தன் உட்காந்து அனுபவிக்கிறவன் ஒருத்தன். இந்த இடத்துல போய் மாட்டிக்கொள்ளும் சபை. கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தாரு. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு உட்காந்துருவார் பொண்ணோட அப்பா. அதுக்கப்புறம் தான் தெரியும் நாங்கள் மோசம் போயிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஏதேன்னு தோட்டம் வருது, ஒவ்வொரு நாளும் வருஷப்பம் வருது, ஒவ்வொரு நாளும் நம்மளை ஏவாலாம் நினைக்கிது சூழ்நிலை. ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். உயிர் தேடுதல் இதை முறிக்கிறது தான் உயிர் தேடுதல். நல்லா தீர விசாரிக்கிறதுக்கு முன்னே நம்முடைய நிலைப்பாடை இப்போ உறுதியாக வச்சுக்கணும். பொண்ணை ஏழை கொடுக்க போறியா, பணக்காரன் கொடுக்க போறியா, நடுத்தத்தை கொடுக்க போறியா, உனக்கிடான்னு கொடுக்க போறியான்றதை விட நல்ல தெளிவாக இருங்க. சம்பாதிக்கிற பிள்ளையாண்டான், கையின் பிரயாசம் இருக்கா, அவனை நம்புங்க. தப்பா வச்சுட்டு போன சொத்து, தாய் வச்சுட்டு போன சொத்து, அவன் வச்சுட்டு போன சொத்து, அது பின்னாடி எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. வரி கட்டினான்னு தெரியாது, பத்திரம் நல்லா இருக்கான்னு தெரியாது, வாடகை வீடான்னு தெரியாது, லீஸ்ல இருக்கான்னு தெரியாது. ஓன் வருஷம் கேட்கறதுல சில பேர் பயத்தான். அது எப்படிக்கே நான் கேட்கறது, அந்த சொத்தமெல்லாம் உங்களுதானு அதுக்கு பயந்தே எடுத்தோன்னு சொன்னாங்க. நாங்கள் 100% பொண்ணுக்கு போட்டுருவோம். மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறாங்க 100% பொண்ணுக்கு போட்டுருவோம்னா நம்மளால் அப்படியே அவ்வளோதான். வாயை திறக்க முடியல. பொண்ணு வீட்டில் 100% போடுறது கேட்டால் தப்பாக எடுத்துக்கலாம். எப்படி பாருங்க ட்ராப். பொண்ணு வீட்டுக்கு எம்பிட்டு போடுறீங்க கேட்குறாங்க அப்படின்னாக்கா, நான் வெந்த கோசை வாக்கும் நகையை போடுறது வேணும். இப்போ நம்ம பையனுக்கு போடுறான்னாக்கா நம்ம சிஎஸ்சி ஆக்கும். தந்தானை துதிப்போமேன்னு பாட ஆரம்பிச்சோம். இது வந்து நேச்சுரல். இவன் வந்து பையன் பெற்ற வந்து சொல்கிறான், பிள்ளையோட காப்பன்னு சொல்கிறான் 100% போடுறவங்க பொண்ணுக்கு. எங்கள் பொண்ணு தான். பொண்ணு அம்மா தங்கச்சி அப்பா எல்லாம் ஆடி அட்டென்ஷனில் நிற்கிறாங்க. இது மாதிரி பேசினா அர்த்தத்தை பேசுவான். அவன் அவ்வளோதான் போச்சு. சர்ச்சில் போய் பார்த்தா அட்வான்ஸ் பண்ணியிருக்கான். அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிருக்குது. அந்த இருப்பிடத்தில் உண்மையான ஓனருக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கான், அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பணம் தரேன் அந்த பணம் தரேன்னு அவன் டெபாசிட் வந்துட்டுருக்கான். அந்த வீடை பார்த்தாங்க. அவன் கட்டினான் இல்லையா ஓனரு, அவன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கான். அவன் உண்மையிலே ஒரு இருக்கப்பட்டவன், ஒரு வாழ்ந்தவன். இவனை நம்பினா இவன் உள்ள உட்காந்தான், கொடுப்பான் நினச்சான், கொடுக்கல. அதுக்குள்ளே இவன் கட 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 கடன் கல்யாணம் பண்ணான். அவன் உத்தமன்.
கல்யாண வயசில் பசங்க இருந்தால் கூட அவன் இங்கேருந்து கிளம்பிட்டான். இது காசு முடிக்காம ரொம்ப பிரச்சனை பண்ணி அதில் போய் மாட்டினா தான் நம்ம ஆளுங்க. இப்போ 100 சவரம் பொண்ணுக்கு போடுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போ போடுவாங்க, என்னைக்கு போடுறான்னு கேட்டால் நம்மளை அசிங்கமாக நினச்சி இந்த வரன் போயிடுன்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவன் போட்டு 50 சவரன்னா ஃபஸ்ட்டு எடுத்து அவன் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்கள் அப்பா 100 சவரன் போடுறேன்னாருன்னா அதுக்குள்ளே அவன் கன்சீவ் ஆகிட்டான். எங்கே கட்டு கேட்கறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? அதுக்கப்புறம் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, நம்ம எல்லாம் கை கோத்து ஜெபிப்போம். எப்போ கேட்டாலும் இந்திய தேசம் ஜெபிப்போம். நான் பீகாருக்கு போகிறேன்னு. அவ்வளோதான். இவன் வம்சம் விருத்தி அடைய ஆரம்பிச்சிச்சு. என்ன அபார்ஷன் பண்ண முடியுமா, டைவர்ஸ் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும்? அப்புறம் 2 7 சீட்டர் வாகனத்தில் வண்டிகள்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து நீ ஏன் காலி பண்ணுறியா, நாங்கள் காலி பண்ணி கொடுக்கணுமான்னு சொல்லி இவங்க மொத்தமும் அந்த பெண் வீட்டில் போய் கேட்டாங்க. சொந்தக்கார ஆகிட்டேன் இல்லையா, எங்களுக்கு ஒன்று நான் வாழ்விலேருந்து தாண்டி எங்களோட நீங்கள் இருக்கீங்க, உங்களோட நாங்கள் இருக்கோம். இன்னும் ஒரு 50 crores எனக்கு வர வேண்டியது இருக்குது பேங்க்லேருந்து, லோன் சேங்ஷன் ஆகும் போது. இன்னொன்று நம்ம தான் இந்த மாதிரி இழுக்க வருவான், இவன் இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்றது பயங்கரமான ஆளாக இருக்கும். அப்படியே போய் மாட்டிக்கிட்டு இப்போ எல்லாம் 2 குடும்பம் சேர்ந்து ஒரு 3 பெட்ரூம் வீட்டில் உட்காந்து வாழ்ந்து கொண்டிருக்கான். சகலமும் அவர்களுக்குள் பொதுவாக இருக்குது. அப்போ சில வாசிக்கிறதுக்கோ சகலமும் அவர்களுக்குள்ள பொதுவாக. இப்போ சம்மதி ஆகிட்டான். எப்போ போவான்னு கேட்க முடியுமா? இல்லை மாப்பிள்ளை எப்போ போகிறேன்னு கேட்க முடியுமா? இல்லை பொண்ணை எப்படி போகிற வீட்டை விட்டு கேட்க முடியுமா? எல்லாம் பார்த்ததெல்லாம் நம்மால் தானே. இப்படியெல்லாம் போய் சபை மாட்டி கொடுத்து, உயிர் தேர்தலும் கிடையாது, குட் ஃப்ரைடே கிடையாது, கிறிஸ்மஸும் கிடையாது, நியூ இயரும் கிடையாது. இது என்ன பெந்தகோஸ்தே மார்க்கம் இல்லை. எல்லா நாளும் நல்ல நாள் ஆகிட்டான் நம்மால். எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பயங்கர கோபம் வரும் இந்த விசுவாசிக்கு. இப்போ எல்லாம் அடங்கி சோத்திரம் ஐயா, சோத்திரம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று இப்படி போயாச்சு. சும்மா சாதனை வெட்டுறேன், குத்துறேன், தோலை உரிக்கிறேன், அதை பார்த்துக்கிறேன், கோர்ட்டில் போடுறேன், கேஸ் போடுறேன், உன்னை இங்கே நிற்க வைக்கிறேன் சொல்கிற மனுஷன் இந்த 100 சவரம் போடுறேன்னு சொன்னதும் அப்படியே அந்த வெளிப்பட்ட விஷயத்தை பார்க்குறீங்க இல்லையா, பூமியின் கீழே ஒரு மிருகம் வந்து அப்படியே வாரி போட்டுது. அது மாதிரி 100 பவுன் போடணும்னு குடும்பம் முழுவதும் வஞ்சிக்கப்பட்டுச்சு. பெத்த பிள்ளைக்கே போட முடியாது 100 தங்க வைக்கிற விலைக்கு. 100 சவரம் போட்டு ஒரு பொண்ணை எடுக்கிறான்னா உண்மையிலே நம்ம பாக்கியவான்கள். டக்குன்னு ஒரு பாடுறார், உண்மையிலே நாங்கள் பாக்கியவான்கள் பாடுறோம். அப்படியே போய் ஒரு பொண்ணோடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லை, ஒரு ஆண் இல்லை, பல இடத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்கவங்க. உயிர் தெரிதல் இருந்துச்சுன்னா, ஒழுங்கான ஜீவி இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பம் விருத்தி அடையும். கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனையே இருக்கக்கூடாது, பாட்டுக்கு பெற்று தள்ளுறதுலேயே இருக்கும். எப்போ பார்த்தாலும் வைத்த சாட்சி வருது இந்த பொண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்லி பலிக்கு பெருகுதல்னு சொல்கிறேன். கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறகுது, பிரசவம், ஸ்கூல் போகிறாங்க, லீவ் விட்டால் பொண்ணு வர, அப்படி ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். வீடு கட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரிலாம் 420 போய் மாட்டிக்கிட்டு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு, நிமிஷத்துக்கு ஒரு சோத்திரம், டக்குன்னு ஒரு அனிவர்சரி, டக்குன்னு ஆண்டவர் உணர்த்துறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் பேசுகிறாரு. அப்படின்னா என்ன ஆபிரகா மாதிரி தெரியுறான். இப்படி பார்த்தா தீர்க்கதரிசனம் உடைகிறான், எப்படி பார்த்தா திரளான ஆஸ்தி, எந்த லேண்டு காட்டிலும் இதெல்லாம் நம்மளுக்கு தான். சொல்லுங்க, காசு அப்புறம் இதெல்லாம் நம்ம லேண்டு தான், அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம். அப்படியா? பயங்கரமான என்ன சொல்கிறது, சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இது பயங்கரமான அலிபாபா 40 பேருக்கு மாதிரி. நம்ம என்னத்தை பண்ண முடியும்? குடும்பமே அப்படி இருக்குது. எல்லாம் 1 கிராம் கோல்டு வாங்கி மாட்டிக்கிட்டோம். நம்மளுக்கு கோல்டு நாலேஜும் கிடையாது. அந்த பெண்மணியோட இடுப்பில் இருக்க ஒட்டியானமே அது ஒரு எத்தனையோ கிராம்ஸ் அப்படின்னு. அப்புறம் தான் சொல்ல எல்லாம் 1 கிராம் கவரிங் போட்டு வந்துருக்கு. டக்கில் பார்க்குறப்ப 100 சவரம் தெரியுது. காசு மாலை ஒட்டியானும் கையில் வாங்கி போட்டுருக்கோம், ஆர்ம்ஸில் வாங்கி. வயசில் எல்லாம் சாதாரண பருமனில் இருக்கிறவங்க வாங்கி போட முடியுமா? அதுவே 10 சவரம் 2 கை. அப்படி கால்குலேட் பண்ணல 50 சவரம் இருக்குது பொண்ணோட பையனோட அம்மா மேலே. 100 சவரம் அவங்க அசால்ட்டாக போட்டுருவாங்க. சால்ட்டு தான் போட்டாங்க நம்ம வாயில், அசால்ட்டாக போட்டோம். இது என்னால் நடந்து வரும். இது தொடர்ந்து நடக்கும், யாரும் கேட்கவே முடியாது. இதுக்கெல்லாம் ஜபம்லாம் பண்ண முடியாது. நம்ம தான் ஜாக்கிரதை உள்ளாரோம். உயிர் தேர்தல் வந்துச்சுன்னா மாறுபாடில் சென்று விலக்கி ரட்சிக்கும். நகை போடுமே போடாத போங்க. ஆனால் எதையாவது ஒன்று போய் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பசங்க குண்டகத்தை விளைவிச்சிடாதீங்க. நம்ம சேர்ந்து நாஸ்தியாவோடு இல்லாமல் பிள்ளைகளோட வாழ்க்கையும் கோராமைக்குள்ள தரும். சம்பாதிச்சு கொள்ளலாம். இழந்ததை திருப்பி தருகிற தேவன் நம் தேவன். அதுக்குன்னு போய் எதாவது மாட்டிக்கொள்ளாது. கண்ணில் மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம்.
அல்லது இந்த கல் புரட்டப்பட்டது போல எங்கள் வாழ்க்கையில புரட்டப்பட வேண்டிய கற்கள் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். அதை எடுத்து போடும். சிலுவையில நீர் உயிர்த்தெழுந்தீர், அந்த கல்லறையில நீர் இல்லை, எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீர். ஒரு எந்த விதத்தில் சபை வஞ்சிக்கப்பட்டு போகாம, நடைமுறையிலே வஞ்சிக்கப்பட்டு போகாம, சத்தியத்தை நிமித்தம் வஞ்சிக்கப்பட்டு போகாம, தேவ நாமத்தை நிமித்தம் வஞ்சிக்கப்பட்டு போகாம இருக்க ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவின் அனுபவத்தை தான். கர்த்தராகிய ஆண்டவரை நடத்தும், ஆவியான நடத்தும், சபையை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். அப்பத்தி ஆசிரியர் மாபஸ்த போட்டு புதிய நினைவெல்லாம் முடிச்சுட்டு பேசும் தெளிக்கிறோம் நாமத்தை பிதா. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் சரி சகல வாழணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான அன்னைக்கும் நம் அனைவருக்கும் சதாகாலம் சில பிரசவம் முடிப்பதா. நன்றி, வணக்கம். சாயந்தரம் 6:30 மணிக்கு தமிழ் ஆராதனை இருக்கிறது. கலந்து கொள்வர்கள் அந்த வரவேற்கப்படுவீர்கள். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்று ஆகாரம் இருக்கிறது, சாப்பிட்டு கலந்து செல்லுங்க. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். தனி ஜெபம் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கிலீஷ் ஆராதனை நடைபெறும்.